ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இந்த மாக் டெஸ்ட் சீரீஸ்க்கான டெஸ்ட் டிஸ்கஷன் இது. நேற்று வந்து ஒரு பார்ட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து செகண்ட் பார்ட் இது. ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட் 1க்கான கொஷின் பேப்பர், அதுக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இதில் டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக ஒரு 10 சிவில் டெஸ்ட், அப்புறம் 5 ஃபுல் மார்க். ஸோ அதை எழுதுங்க. ஸோ எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏஇ எக்ஸாமில். ஸோ வித் தட் ஐ வில் கோ இன் டு த செஷன். ஸோ இன்னைக்கு நேற்று பார்த்துட்டு மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் பார்ட் 2. ஓகே, ஃபைன். வித் தட் வில் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 67 இருந்து பார்க்கணும். ஓகே, ஸோ 67 பாருங்க. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நெக்ஸ்ட் நேற்று வந்து 66 வரைக்கும் பார்த்துருந்தேன். So today we'll complete this entire question. The question number 67 paranga. The dilution method of question number 67. The dilution method of stream gauging is ideally suited for measuring discharges in. So அப்ப dilution method னு ஒன்று இருக்கு, சரியா? ஸோ அந்த மெத்தட் வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, தட் ஷுட் பி ஸ்மால் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. That should be a small turbulent stream இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்ட்ரீம் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அந்த ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கணும். ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கணும். இது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் நம்ம டைலூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ 67, வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் சி. ஆன்சர் இஸ் ஸ்டெடி ஃப்ளோ இன் எ ஸ்மால் turbulent stream. So option C is correct for question number 67. Okay, so question number 68 cancel பண்ணுங்க. Question number 68 try to answer for, so 67 க்கு option C. Try to answer for question number 68. What is your answer? Sir, we was got. So question number 68 வந்து பாத்தீங்க அப்படின்னா an intermittent stream. So intermittent stream அப்படின்றது வெட் சீசன்ல, சரியா? வெட் சீசன்ல கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து தண்ணி வரும். ஓகே, ஸோ அப்போ வெட் சீசனில் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஸ்ட்ரீமு. ஸோ ஆப்ஷன் இஸ் விச் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி டூரிங் வெட் சீசன். ஸோ அப்போ வெட் சீசனில் மட்டும் தான் என்ன ஆகுனா தண்ணி வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஹேஸ் ஃப்ளோஸ் இன் த ஸ்ட்ரீம் டூரிங் வெட் சீசன் டியூ டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ 68க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 69, கொஸ்டின் நம்பர் 69. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 69. See, intensity of irrigation அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து நான் எவ்வளோ வந்து விவசாயம் பண்ணுறேன் ஆனுவலி. ஒரு ஏரியா இருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வின்டர் கிராப்பு, சம்மர் கிராப்பு, அப்புறம் பெரினியல் கிராப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய அந்த இன்டென்சிட்டியை தான் நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் சொல்கிறோம். வெரி குட் சுகன்யா, ஆர் கரெக்ட். பர்சன்டேஜ் ஆஃப் கல்ச்சரபிள் கமாண்டட் ஏரியா, நம்ம எங்கே கல்டிவேட் பண்ணுறோம், கிராப்பை கல்டிவேட் பண்ணணும், அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பண்ணணும். அப்போ the option A is correct. The percentage of culturable commanded area proposed to be irrigated annually. So option A is correct. So next question. So இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபீல்டு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இஸ் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். ஃபீல்ட் கெப்பாசிட்டி வந்து 25% கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வந்து 15%. Specific dry unit weight வந்து 1.5. Depth of root zone of the crop வந்து 80 cm. So what is the storage capacity of the soil னு கேட்குறாங்க. Storage capacity of the soil is, சரியா? ஸோ இதுக்கு வந்து depth of root zone, depth of storage capacity of soilக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, listen, white color okay na sir. The storage capacity of soil is given by gamma d by gamma w into depth of root zone into field capacity minus permanent wilting point. கரெக்டா? ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா கொஷனில் 25% கொடுத்துருந்தாங்க. பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 15% கொடுத்துருந்தாங்க. ட்ரை யூனிட் வெயிட், ஸோ இதுதான் வந்து ட்ரை யூனிட் வெயிட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா
they were given 1.5 specific dry unit weight na இதுதான். see நமக்கு specific dry unit weight கொடுத்திருந்தாங்க. so அந்த வேல்யூ எவ்வளவு அப்படினு பார்த்தனா that is equal to 1.5 specific dry unit weight வந்து 1.5 கொடுத்திருந்தாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. depth of root zone வந்து 80 cm. just இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா நமக்கு ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். see specific dry unit weight ன்றது that is nothing but gamma d by gamma w ன்றது தான் specific dry unit weight. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1.5 into depth of root zone என்ன 80 cm. அப்ப மீட்டர்ல கன்வர்ட் பண்ணீங்கனா 80 by 100 மீட்டர் into see இது ரெண்டுமே ஃபிராக்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 25% எப்படி ஃபிராக்ஷனா மாத்துவீங்க divide by 100. அப்ப 15 by 100. அப்ப இது எவ்வளவு 0.25 and this value 0.15. so அப்ப 0.25 minus 0.15. so simplify பண்ணீங்கனா 1.5 into இத டிவைட் பண்ணுங்க என்ன வரும் 0.8 into 0.25 யும் 0.15 யும் மைனஸ் பண்ணீங்கனா 0.1. so அப்ப 1.5 into so what is the answer? the answer is in meter. கரெக்ட்டா? மீட்டர்ல இருக்கு. so இத சென்டிமீட்டர்ல மாத்துறேன். சென்டிமீட்டர்ல மாத்துனா what is the conversion factor? into 100. ஏனா அது வந்து மீட்டர்ல இருக்கு பட் எனக்கு ஆன்சர்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு. so அப்ப into 100 பண்ண அப்படினா இந்த ஜீரோவும் ஒரு டெசிமலும் போய்டும், இந்த ஜீரோவும் இந்த டெசிமலும் போய்டும். so அப்ப 1.5 into 8 கரெக்ட்டா? 1.5 into 8 that is equal to 12 cm. so what is the answer? 12 cm is the answer. இந்த क्वेश्चन கேட்கலாம். இந்த தடவை A ல கேட்கலாம். டைரக்ட் क्वेश्चन எல்லாமே கொடுத்துட்டாங்க. dry unit weight, field capacity, permanent wilting point, depth of root zone. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா you'll get the answer. okay, let us proceed to next question. so answer என்ன? okay, option C 70th க்கு option C is correct answer. okay, so question number 71 answer பண்ணுங்க. a sprinkler irrigation system is suitable when viewers got it. question number 71 a sprinkler irrigation system is suitable when so எப்போ வந்து suitable ஆ இருக்கும்? question number 71 கேன்சல் பண்ணுங்க. sprinkler அப்படினா என்ன சொல்லுவாங்க? அந்த sprinkler வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? they will spray the what water all around the surface. so அப்ப இந்த type of irrigation வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினு கேக்குறாங்க. where will use? yes, see எங்கலாம் வந்து okay, இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டீப்பா இருக்க இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இருக்கறதுலே வந்து இதுக்கு தான் வந்து இரிகேஷன் எஃபிஷியன்சி வந்து அதிகம். சரியா? ஏன் அப்படினா ஏனா வாட்டர் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். லிசன். சோ அப்ப எங்கலாம் இன்க்ளைன்ட் டோபோகிராஃபி இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து வாட்டர் வந்து யூனிஃபார்மா பண்ணனும் அப்படினாலும் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தான். சோ லேண்ட் லெவலிங்லாம் தேவையில்லை. ஓகே, நம்ம வாட்டர்லயே சேர்த்து என்ன பண்ணிரலாம், இந்த ஃபெர்டிலைசர் அதெல்லாம் வந்து we can add it. so more land சரியா? so நிறைய லேண்ட் இருக்கும். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்கும். ஓகே, so பவர் ரெக்வயர்மென்ட் கொஞ்சம் பார்க்கணும். ஒருவேளை அந்த சாயில் வந்து லோ இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் இருக்கு, வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி போக முடியல அப்படினா அப்ப யூஸ் பண்ண முடியாது. so வாட்டர் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? so இதுதான் வந்து டிராபேக்ஸ். பட் அட்வான்டேஜ் தான் கேட்பாங்க. so ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீப் ஏரியால யூஸ் பண்றோம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். இந்த ரெண்டு क्वेश्चन தான் அடிக்கடி கேட்பாங்க. so எந்த இரிகேஷன்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும்னா it is possible only in case of sprinkler irrigation. சரியா? so question number 72 the aerial characteristics of a rainstorm are represented by. question number 72 க்கு என்ன ஆன்சர்? question number 72 the aerial characteristics of a rainstorm are contributed by. என்ன கர்வ் வரும்? ஹைட்டோகிராஃபா, மாஸ் கர்வா, டபுள் மாஸ் கர்வா?
see இப்போ ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியால ரெயின் ஸ்டார்ம் பத்தி நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கர்வ் யூஸ் பண்ணுவேன்னா DAT கர்வ் யூஸ் பண்ணுவேன், டெப்த் ஏரியா டியூரேஷன் கர்வ். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னா தட் வில் பி, இதுதான் அந்த டெப்த் ஏரியா டியூரேஷன் கர்வ். சி ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியா இருக்கும், எஸ் டெப்த் ஏரியா டியூரேஷன் கர்வ். ஸோ ஏரியா இங்கே வந்து டெப்த், ஆவரேஜ் டெப்த், இது எல்லாமே டியூரேஷன். அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ ஃபார் தி சேம் ஏரியா, ஓகே, ஃபார் சேம் ஏரியா டெப்த் இன்க்ரீஸ் ஆக டியூரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஓ, திஸ் இஸ் டெப்த் ஏரியா டியூரேஷன் கர்வ். ஸோ ஏரியா எங்கே இருக்கும்? டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இங்கே இருக்கும். இது எல்லாமே வந்து டியூரேஷன். ஸோ இதை வச்சு தான் ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ரெயின்ஃபால் ஸ்டார்ம் இதை வச்சு தான் ஸ்டடி பண்ணுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு சரியா டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதே மாதிரி ஏரியா இன்க்ரீஸ் ஆக டியூரேஷன் என்ன ஆகுது? கம்மியாகுது. பார்த்தீங்களா? ஒன்ஸ் த ஏரியா இன்க்ரீசஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஆக டியூரேஷன் வந்து என்ன ஆகுது? கம்மியாகுது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, 2 கொஸ்டின் கேட்பாங்க. டெப்த் ஏரியா டியூரேஷன் கர்வ்ல ஒரே ஏரியாவுக்கு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆகும்? டியூரேஷன் குறையும். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? டியூரேஷன் இஸ் டிக்ரீசிங். ஸோ இந்த மாதிரி கிராஃபை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் DAT curve. So option A. So question number 73. A gravity dam is designed as the high dam if its height is. So ஒரு கிராவிட்டி டேம் இருக்கு. அந்த கிராவிட்டி டேமை வந்து நம்ம எப்போ ஹை டேம்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஸோ லிசனியா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ ஒரு கிராவிட்டி டேம் வந்து என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எலிமெண்ட்ரி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ரி ப்ரொஃபைல்னா பேசிக்காக ட்ரையாங்கிள் இருக்கணும். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து இது வந்து வாட்டர் ப்ரெஷர், இங்கேருந்து தண்ணி வந்து ப்ரெஷர் பண்ணும் டேமை. கீழே இருந்து என்ன ஆகும்? டேம்ல சுற்றி தண்ணி இருக்கு. அப்போ இது என்ன ஆகும்? திஸ் ஹாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும்? சும்மா இருக்காது. இட் வில் ட்ரை டு அப்லிஃப்ட் தி வாட், இந்த டேம் அப்லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கான அப்லிஃப்ட் ப்ரெஷர் தான் இது. இது எதனால நடக்குதுன்னா டேம் ஃபுல்லாக தண்ணி, அந்த தண்ணிக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இந்த மண் வழியாக வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்து இந்த டேமே அப்லிஃப்ட் பண்ணும். ஸோ அப்போ அப்லிஃப்ட் ப்ரெஷரும் இருக்கும், வாட்டர் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ இதுதான் எலமெண்ட்ரி ப்ரொஃபைல் ஆஃப் கிராவிட்டி டேம். இது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் தி எலமெண்ட்ரி ப்ரொஃபைல் ஆஃப் எ கிராவிட்டி டேம். இது இந்த லிமிட்டிங் ஹைட் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அப்லிஃப்ட் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஸோ எஃப் பை காமா டபிள்யூ இன்டூ ஜி மைனஸ் சி பிளஸ் 1. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணணும். அந்த ப்ரெஷர்லாம் ஈக்குவேட் பண்ணி மொமெண்ட் எடுத்து இங்கே பாருங்க, இது வந்து மொமெண்ட் இந்த டைரக்ஷனில் காஸ் பண்ணும். கரெக்டா? இது வந்து மொமெண்ட் இந்த டைரக்ஷனில் காஸ் பண்ணும். ஸோ எல்லா மொமெண்ட் எடுக்கணும். வாட்டர் ப்ரெஷர்னால வர மொமெண்ட், டேம் செல்ஃப் ஹைட்னால வர மொமெண்ட், அப்லிஃப்ட் ப்ரெஷர்னால வர மொமெண்ட், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா லிமிட்டிங் ஹைட் வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ், காமா டபிள்யூன்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஜின்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் டேம், சின்றது அப்லிஃப்ட். ஓகே, பிளஸ் 1. ஒருவேளை அப்லிஃப்ட் இல்லை அப்படின்னா சி வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா எஃப் பை ஜி பிளஸ் 1 இன்டூ காமா டபிள்யூ. ஸோ இதுதான் வந்து லிமிட்டிங் ஹைட். லிமிட்டிங் ஹைட் என்ன? எஃப் பை காமா டபிள்யூ இன்டூ ஜி மைனஸ் சி பிளஸ் 1. இல்லை அப்லிஃப்ட் இல்லை அப்படின்னா எஃப் பை காமா டபிள்யூ இன்டூ ஜி பிளஸ் 1. இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று லோ டேம்னு பிரிப்போம், இன்னொன்று ஹை டேம்னு பிரிப்போம். இது வந்து லோ டேம்னா ஒருவேளை நமக்கு கிடைக்கிற ஹைட் வந்து லிமிட்டிங் ஹைட்டை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை லோ டேம்னு சொல்லுவோம். இல்லை நம்ம கிடைக்கிற ஹைட் வந்து லிமிட்டிங் ஹைட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா அதை ஹை டேம்னு சொல்லுவோம். ஓகே, 2 கிரைட்டீரியா தான். லிமிட்டிங் ஹைட் எது? இதுதான் லிமிட்டிங் ஹைட்டு. இந்த லிமிட்டிங் ஹைட்டை விட தேவையான ஹைட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா லோ டேமு, இல்லை இந்த லிமிட்டிங் ஹைட்டை விட ப்ரொவைட் பண்ணுற ஹைட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஹை டேம். ஸோ தட் இஸ் த கண்டிஷன். அப்போ கம் பேக். So what is the answer for this? So for high dam na h is greater than what? What is the answer? சொல்லுங்க. What is the answer pa? D, correcta? C. D, correcta? Stress by W into 1 plus SS. 1 plus SS. Mu லாம் வராது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லாம் வராது.
ஸோ அப்போ ஹைட் வந்து லிமிட்டிங் ஹைட்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க. இன் மாடர்ன் ப்ராக்டிஸ் த ஃப்ரீ போர்ட் ப்ரொவைடட் நார்மலி. ஸோ ஃப்ரீ போர்டு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா 3 to 4% ஆஃப் தி டேம் ஹைட். ஃப்ரீ போர்டு வந்து ஒரு 3லேருந்து 4% ஆஃப் டேம் ஹைட். ஸோ அந்த பர்சன்டேஜில் ப்ரொவைட் பண்ணோம்னா அதுதான் ஃப்ரீ போர்டு. ஓகே, ஸோ 74 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சேஃப்டி வால்வ் ஆஃப் ஏ டேம் எது அப்படின்னா, ஸோ சேஃப்டி வால்வ் ஆஃப் ஏ டேம்னு எதை சொல்லுவேன்னா ஸ்பில்வே தான் நான் சேஃப்டி வால்வ் ஆஃப் ஏ டேம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 75 ஆப்ஷன் சி. சேஃப்டி வால்வ் ஆஃப் ஏ டேமுக்கு வந்து ஸ்பில்வே தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 76. The famous Bakra Dam of our country has been provided with. இந்த பக்ரா டேம்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்பில்வே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃப் ஸ்பில்வே இருக்கும். 76க்கு வந்து ட்ரஃப் ஸ்பில்வே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 76. நெக்ஸ்ட் the spillways involving wear type spills giving increased discharge with the increase in reservoir level or. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, ரிசர்வாயர் லெவல் இன்க்ரீஸ் ஆக. ஸோ இது எந்த டைப் ஆஃப் ஸ்பில்வேல பாசிபிள் அப்படின்னா திஸ் இஸ் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் சைட் சேனல் ஸ்பில்வே. திஸ் இஸ் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் சைட் சேனல் ஸ்பில்வே. கொஸ்டின் நம்பர் 78க்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 78. வாட் இஸ் அ பேங்க் ஸ்டோரேஜ் இன் எ டேம் ரிசர்வாயர்? பேங்க் ஸ்டோரேஜ் என்ன பண்ணும்? Question number 78 answer பண்ணுங்க. Bank storage in a reservoir. What is the use of that? Yes. See, bank storage வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட reservoir capacity அதிகப்படுத்தி கொடுக்கும். So that increases the computed reservoir capacity. So 78 का option A. Next 79, canal outlets. So canal outlets are called. Question number 79. So canal outlets க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து canal modules அப்படின்னு சொல்லுவோம். So the other name of canal outlets is canal modules. So option B is correct. So canal outlet is also called as canal modules. Very good. So B 79 க்கு option B is correct. So in the question வரலாம், very important question. Have a star mark. Have a star mark. A fully modular canal outlet has its. So modular outlet க்கு sensitivity, flexibility அப்படின்றது என்னன்னா அந்த discharge எவ்வளவு மாறுது, அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ மாறுது அதை பற்றி பேசுறது தான் சென்சிட்டிவிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை பற்றி இன்டெப்த்தாக ரிவிஷன் கிளாஸில் படிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல்லி மாடுலர் கேனால் அவுட்லெட் இருக்குது அப்படின்னா சென்சிட்டிவிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 80th கொஸ்டின் ஹேவ் எ ஸ்டார் மார்க், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? வாட் இஸ் த பாசிபிள் ஆன்சர் ஃபார் திஸ்? சார் வீவர்ஸ் எஸ், வெரி குட், போத் ஆர் 0. ஓகே சார். ஸோ அப்போ ஃபுல்லி மாடுலர் கேனால் அவுட்லெட்டுக்கு சென்சிட்டிவிட்டியும் 0, ஃப்ளெக்சிபிலிட்டியும் 0. ஸோ ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் ஒரு லைன்டு கேனால் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் கிராஸ் செக்ஷன் எதுனா, சரி நீங்கள் ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க, கேனால் வந்து அந்த சிமெண்ட்டில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ட்ரெபிசைடல் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊரில் அந்த எப்படி இருக்குன்னா தே வில் ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் இன் சச் ஏ வே தட் அந்த லைன்டு கேனால் வந்து ட்ரெபிசைடலாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த லாஸ்ட்லாம் குறையும், எடி லாஸ்ட்லாம் குறையும். அப்போ பெஸ்ட் செக்ஷன் எதுனா லைன்டு கேனாலுக்கு ட்ரெபிசாய்டல். ஸோ ட்ரெபிசாய்டல் இஸ் தி பெஸ்ட் கிராஸ் செக்ஷன். நெக்ஸ்ட் in critical path method of question number 82. Question number 81 க்கு ஆன்சர் வந்து C, trapezoidal. So question number 82 பாருங்க. Consider the following statement. In critical path method of construction planning, free float can be. சரியா? So free float வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So 82, what is the answer? Anyone? Question number 82, what is the answer? கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
the critical path method பொறுத்த வரைக்கும் free float வந்து yes very good you are correct Suganya independent float விட அதிகமா இருக்கும் total float க்கு ஈக்குவலா இருக்கணும் சரியா so இது per term CPM ல படிப்போம் it should be greater than independent float and it should be equal to total float so Bombay 2 and 3 is correct so next question number 83 so consider the following statements the critical path in a network plan of your project so helps in planning efficient time schedule indicates the shortest path in time helps in crashing the project judiciously helps in encouraging the discipline in execution so இதெல்லாம் வரும் see இதுல எது தப்பு அப்படினா short path in time கிடையாது இது கிடையாது the critical path அப்படினா அந்த path கீழ குறஞ்சதுனா நம்மளால அந்த வர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியாது அதான் critical path so அப்படி இருக்குறப்ப indicates the short path in time வந்து வராது okay that will never come so அப்ப option 2 எலிமினேட் பண்ணிருங்க b யும் d யும் போய்டும் so helps in planning efficient time schedule வந்து வரும் yes so அப்ப yes correct 2 wrong remaining correct 1 correct next helps in crashing project crashing na the time resource la crash பண்ணுவோம் 3 யும் correct helps in encouraging discipline in execution yes 4 ம் correct அப்ப 1 3 4 எங்க வருது 1 3 4 option A is correct 83 so 83 க்கு option A is the correct answer சரியா 2 வராது 2 தப்பு 1 3 4 மட்டும் தான் வரும் so அப்ப 83 option A is correct answer நம்ம next question பார்க்கலாம் yes retaining wall சீக்கிரம் the remaining part வந்து வரும் okay we'll get it so question number 84 பாருங்க so there are 4 consecutive activities in a simple linear network each with mean duration mu and first 2 with 2k as standard deviation and third with k as standard deviation fourth as 0 standard deviation what is the overall project duration through this activity is likely to be in this range so இப்ப 4 இதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க டைம் இல்லாம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க so இப்போ இத வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்னா we should calculate the time of this so அப்ப நாலுமே consecutive activityக்கான டைம் டியூரேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mu அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபர்ஸ்ட் 2 க்கு 2k third க்கு k fourth க்கு 0 கரெக்ட்டா அப்ப லிசன்யா see அப்ப என்ன கொடுத்திருக்காங்க நாலு ஆக்டிவிட்டி இருக்கு 1 இது ஒரு ஆக்டிவிட்டி இதுக்கு மியூன்ற டைம் எடுக்குது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சோ நாலு ஆக்டிவிட்டி நடக்குது கரெக்ட்டா சோ அந்த நாலு ஆக்டிவிட்டிக்கும் டைம் என்ன மியூன்னு கொடுத்திருக்காங்க see இது எல்லாமே டைம் சோ நாலு கன்சிக்யூட்டிவ் ஆக்டிவிட்டி நடக்குது அந்த நாலு கன்சிக்யூட்டிவ் ஆக்டிவிட்டிக்கான டைம் என்ன மியூ சோ டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க மியூ ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்திருக்காங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் இது வந்து டைம் பீரியட் இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு 2k சிக்மா 2 வந்து 2k தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து k ஃபோர்த் ஆக்டிவிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 0 சோ இப்போ நம்ம ஓவரால் ப்ராஜெக்ட் டியூரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணனும்னா overall project duration okay that is given by total time taken okay total time taken plus or minus standard deviation சரியா so total time taken என்ன இத ஆட் பண்ணுங்க so total time taken mu plus mu plus mu plus mu so but total time taken என்ன T is equal to 4 mu correct so 4 mu plus or minus இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணனும் அதுக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும் so sigma is equal to square root of sigma 1 square plus sigma 2 square plus sigma 3 square plus sigma 4 square அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so sigma ஓட வேல்யூ வந்து square root of 2k the whole square plus 2k the whole square plus k the whole square so that is equal to square root of 4k square plus 4k square plus k square அப்ப square root of என்ன வரும் 4 4 1 அப்ப 9k square அப்ப standard deviation square root எடுத்தீங்கன்னா
3k square க்கு k. அப்ப 4 mu plus or minus 3k. So this is the overall project duration. So ஒண்ணும் இல்ல, total time first கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் standard deviation கண்டுபிடிங்க. Standard deviation root mean, okay. So square பண்ணி add பண்ணி square root எடுக்கணும். So 4 mu plus or minus 3k. That is the answer. 4 mu plus or minus 3k is the correct answer. So option B, Bombay is correct. Okay. So question number 85 try பண்ணுங்க. Try question number 85. What is the answer for question number 85? See, listen. So yearly start time of successor activity, question number 85, minus yearliest finish time of activity in question minus duration. சரியா? So அப்ப yes, 85 is very good. So அப்ப yearliest start time of successor minus yearliest finish time of activity in question now, that is free float. அது என்னன்னு சொல்லணும்னா free float ன்னு சொல்லுவேன். Next to the time available for an activity. No. That is not free float. Be careful. See. A is what? Yes, free float only. That is correct. So successor activity minus earliest finish time on the, yes, that is correct. That is free float only. So next one there, time available for an activity performance minus duration of the activity. So அப்ப time and duration minus பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா I will get the total float. So 1, அப்ப 2 1. So next interfering float, next வந்து excess if minimum available time over the required activity duration. சரியா? So required activity ஓட excess எப்ப இருக்கும் அப்படினா எந்த floatலனா, that is possible in case of independent float. So C வந்து 4. Next வந்து D. So yes. So C is 4, independent float. Next one, the difference between total float and free float. So total float and free float நம்ம subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா interfering float கிடைக்கும். We will get interfering float. So option 3. So answer 2143. Delhi is the correct answer. So 2143. So இது பாருங்க. So இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா independent float of the activity கண்டுபிடிக்கணும். We need to find independent float of the activity. Okay. T அப்ப TE கொடுத்திருக்காங்க, TL கொடுத்திருக்காங்க. So I need to find the independent float. Let us solve this. So அப்ப ரெண்டு activity கொடுத்திருக்காங்க, activity E, இது 6, இது 10, கரெக்டா? So the duration என்ன? Duration is equal to 10 weeks. So 10 வாரம் கொடுத்திருக்காங்க. TE வந்து 20, TE வந்து 45, TL வந்து 25, TL வந்து 50. இது வந்து I, இது J. Latestல I, இது J. இது starting, this is ending. Again latest allowable time starting, ending. இப்போ எனக்கு வந்து independent float வேணும் அப்படினா என்ன கேட்டிருக்காங்க? They are asking, yes, independent float தான் கேட்டிருக்காங்க, கரெக்ட்டா? So if I want to find independent float, that is given by TI independent float கேட்டிருக்காங்க, கரெக்ட்டா? So independent float வேணும் அப்படினா TEJ, சரியா? TEJ. So expected
time la, yearly expected time la, what is the end? 45 minus TLI. சரியா, என்ன பண்ணணும்னா TJ minus TLI. So latest time la I. Okay, and minus what is the duration? Minus duration. So the duration la minus பண்ணுங்க. So this is how we find the independent float. இது examல வரலாம், very important. So how will you find that? Expected time la end J minus latest time la I. So TJ minus TLI minus duration, அப்ப என்ன வரும்னா 45 minus 25 minus 10. So அப்ப 20 minus 10. So what is the answer? 10 weeks. Have a star mark, very important. We can expect this question for a. So answer என்ன? Option B. So question number 87 answer பண்ணுங்க. What is the total degree of indeterminacy for the structure plane frame shown in the figure? Listen. See, அப்ப அந்த மாதிரி ஒரு frame இருக்கு. இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு. என்ன கேக்குறாங்கன்னா ds கேக்குறாங்க. சோ ds ன்றது external static indeterminacy plus internal static indeterminacy minus release. So external அப்படின்றது number of unknown minus number of equilibrium equation. So அப்ப எத்தனை unknown இருக்குன்னு பார்க்கலாம். See, fixed supportல எத்தனை unknown வரும்? How many unknown will develop in fixed support? Sir, VVS cut. Okay, sir. VVS. Okay. So, அப்ப இங்க மூணு ரியாக்ஷன் கரெக்ட்டா? ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட். இங்க மூணு 3 and 3. So மொத்தம் எத்தனை unknown இருக்கு? 12. 12 minus எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும்? 3 ஈக்குவேஷன். அப்ப 9. So அப்ப எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து 9. So uன்றது எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு அன்னோன், நம்பர் ஆஃப் அன்னோன். ஈன்றது நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். So அப்ப எத்தனை அன்னோன் இருக்கு? ஒரு சப்போர்ட்டுக்கு 3 அன்னோன் இருக்கு, 3 ரியாக்ஷன். அப்ப 4 சப்போர்ட்டுக்கு 12 ரியாக்ஷன். uன்றது அன்னோன், ஈன்றது ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன். சமேஷன் b0 m0 h0. அப்ப 9. DSI வந்து 9. சி ஃப்ரேம்க்கு, பிளேன் ஃப்ரேம்க்கு DSI வேணும் அப்படின்னா 3 times closed box. So அப்ப இங்க எத்தனை closed box இருக்கு? 1 2. So 2 closed box இருக்கு. அப்ப ஃப்ரேம்க்கு 3 into closed box. அப்ப 3 into எத்தனை closed box இருக்கு? 2. மைனஸ் ரிலீஸ் இருக்கு. எஸ், ரிலீஸ் ஒரு ஹிஞ்ச் இருக்கு. சி ஒரு ஹிஞ்சில் வந்து ரிலீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுதோ n minus 1 is the release. ரிலீஸ் தான் அந்த ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப இந்த இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? 1 2 3 4. அப்ப 4 மெம்பர் ஜாயின் ஆகுது. அப்ப ரிலீஸ் என்ன? 4 minus 1. கரெக்டா? நீங்க பாருங்க, இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு. இந்த இன்டர்னல் ஹிஞ்சை சுத்தி எத்தனை மெம்பர் இருக்கு? 1 2 3 4 மெம்பர் இருக்கு. இப்ப ரிலீஸ் வேணும் அப்படின்னா n minus 1 that is equal to 4 minus 1. So the release is given by 3. Okay, so the release calculate பண்ணுவோம். So minus 3. அப்ப என்ன வரும்? So that is equal to 9 plus 3 into 2 6 minus 3. அப்ப 15 minus 3, what is the answer? 12 is the answer. So degree of static indeterminacy for the frame is 12.
don't use the formula, use the concept. So external கண்டுபிடிங்க, internal கண்டுபிடிங்க, அடுத்து release கண்டுபிடிங்க. So what is the answer? Answer is option C. So question number 88. What is the degree of kinematic indeterminacy of the pin jointed plane frame? Question number 88. Degree of kinematic indeterminacy of a pin jointed plane frame. What is the answer? Yes, 2j minus r. So option A, 2j minus r. So next, pin jointed plane frame is unstable. See, இங்க வந்து r missing. So எப்போ unstable ஆகும் ஒரு frame வந்து? See, m plus r is equal to 2j na? M plus r is less than 2j na unstable. Correct? So unstable. M plus r is greater than 2j அப்படினா redundant. இப்படி இருந்ததுனா stable. So unstable க்கு m plus r is less than 2j. Option A வந்து just a printing error. So that is m plus r is less than 2j is the correct answer. So option A. M plus இங்க r வரும். 89 க்கு m plus r is less than 2j. So 89 க்கு option A is correct. The question number 90. When a series of wheel load crosses a simply supported girder, the maximum bending moment under any given wheel load occurs. So நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் இந்த கான்செப்ட். Listen, very good concept. See, இப்ப இந்த செக்ஷன்ல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேணும்னு வைங்களேன். இப்ப சீரிஸ் ஆஃப் வீல் லோட் போகுது W1, W2, W3, W4 இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே CG ஒன்று ஆக்ட் ஆகும். கரெக்டா? CGனா ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுதான் CG ஆஃப் வாட்? The resultant force is what? Equivalent force of 4 ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதுதான் 6. இந்த 4த்துக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா W1, W2, நெக்ஸ்ட் ரிசல்டன்ட், நெக்ஸ்ட் W3, அடுத்து W4. சரியா? ஸோ இப்போ இந்த செக்ஷனில் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம்ல, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் அந்த பாயிண்ட் லோடும் கரெக்டாக எப்படி பிளேஸ் பண்ணணும்னா R இங்கே இருக்கணும், W3 இங்கே இருக்கணும். கரெக்டாக இங்கேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். எக்ஸ். ஸோ இது வந்து W4, இது வந்து W2, இது வந்து W1. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதாவது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸையும் அந்த பாயிண்ட் லோடையும் செக்ஷன்லேருந்து ஈக்குவலாக பிளேஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி condition. So what is the answer? Answer is the center of gravity of load system is midway between center of span and wheel load under consideration. So 90th க்கு option A. (91) In a 3-inch arch, the influence line for horizontal thrust is parabolic. Yes. So 3-inch arch ki influence line எப்படி இருக்கும் அப்படினா horizontal thrust க்கு parabola. Yes, that is correct. So maximum horizontal thrust occurs when unit load is at crown. Obviously. ஏனா crownல வந்து unit load இருந்தாதான் thrust வந்து அதிகமா இருக்கும். Okay, horizontal thrust. Option 2 correct. Maximum sagging bending moment occurs when the unit load is at section itself. Yes, that is also correct. ஸோ அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் 3-inch டாட்ஸ்க்கு இதே ஒரு தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கு 3-inch டாட்ஸ்க்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கு ILD வரைஞ்சோன்னா என்ன ஷேப் அப்படின்னு கேட்பாங்க. இது பேரபோலா. ஸோ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எப்போ இருக்கும்? யூனிட் லோடு வந்து க்ரௌண்டில் இருந்தால் தான் த்ரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்.
influence line for horizontal thrust. Yes, that is maximum horizontal thrust occurs. See, for 2-inch arch, that is 2 and 3 are correct. Influence line for horizontal thrust is parabolic. WL square by 8h. This we check, okay, but these two are correct. See, 2-inch arch that is of order 4. But ILD for horizontal thrust is parabolic. Will confirm this, okay. So I'll draw this and you'll find. Triangular, I don't think so. Triangular, we'll check. Okay. We'll check that. At the end, I'll check. So, but 2 and 3 is correct. We'll hold this. Now, come to next question. I'll derive the ILD for horizontal thrust, okay, at the end. Now, come back. Next question. So, this answer the ILD for bending moment at distance 4 meter from left. So, UDL is longer than the span. Crosses the girder from left to right. So, what is the answer? What is the answer for this? See, I'll derive the ILD for what? 3-inch arch. So question number 92. What is the answer? What is the answer for question number 92? So, I'll derive that. Fine. Come back. So, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு simply supported beam கொடுத்திருக்காங்க. Okay. So, the total span is 16 meter. The total span is 16 meter. இப்போ section எங்க இருக்குன்னா leftல இருந்து 4 meterல இருக்கு. Okay. As area into intensity 4 meterல இருக்கு. UDL வந்து ஃபுல்லா இருக்கு. That is longer than the span. அப்ப UDL is more than the span. அப்ப let us calculate this. So அப்ப ஒரு simply supported beam இருக்கு. கரெக்ட்டா? Simply supported beam. Section வந்து இங்க இருந்து 4 மீட்டர்ல இருக்கு. இங்க இருந்து 12 meter balance length வந்து balance is 12 meter. This is section XX. So ILD for section கொடுத்திருக்காங்க. So what is the answer? This answer is given by 3. This answer is given by 3.0. Correct? So இப்போ என்ன UDL pass ஆகுது. So UDL is longer than the span. So இப்போ UDL ஓட intensity என்ன? That is given by 2 ton per meter. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த UDL அப்படியே மேல place பண்ணணும். So என்ன கேக்குறாங்க? They are asking bending moment. So bending moment வேணும் அப்படின்னா area into intensity. Area into intensity. கரெக்ட்டா? See அப்ப இந்த ரெண்டு ஏரியா இருக்கு. So இது 3. இந்த length வந்து 4 meter. This is 12 meter. So UDL ஓட intensity வந்து 2 ton per meter. The intensity of UDL is 2 ton per meter. So அப்ப எனக்கு bending moment வேணும் அப்படின்னா இது A1 எடுத்துக்கோங்க, A2 எடுத்துக்கோங்க. So A1 என்ன triangle. So 1/2 into 4 into 3 into intensity என்ன 2 plus what is A2? A2 is 1/2 into 12 into 3 into 2. So if we cancel this is 6 times. So 18 2s are 36. So 36 plus 12 that is 48 ton meter is the correct answer. சரியா? So UDL கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? The area of the ILD into intensity. சரியா? அது போட்டிங்கன்னா you will get the answer. So 48 ton meter is the correct answer. So option B. Okay, Bombay is the correct answer. Question number 93 answer பண்ணுங்க. Answer for question number 93. Question number 93. What is the answer? 93. Muller-Best law principle வந்து எதுக்கு applicable அப்படின்னு கேக்குறாங்க. So Muller-Best law principle can be used to find. Answer for this மூணு ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு கண்டுபிடிங்க.
Question number 93. Yes, see, listen. See, first point வந்து Muller-Besler principle வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா indeterminate structure-க்கு யூஸ் பண்ணுவோம். But that is applicable also for determinate structure. So the Maxwell-Betti theorem ஓட direct application. So shape of influence line யூஸ் பண்றோம்னா yes, that is used for shape of influence line. Next, that indicates the part of structure to be loaded to obtain the maximum effect. Yes. Next, calculate the ordinates of influence line. Yes, so all these statements are correct. So D, Delhi is the correct answer. So question number 94 answer பண்ணுங்க. Question number 94. Sir, viewers காட்டுங்க. Question number 94 answer பண்ணுங்கப்பா. See, 2 inch archல நான் temperature increase பண்ணனா என்ன ஆகும் அப்படினு கேக்குறாங்க. In 2 inch arch, if I increase the temperature, what will happen to the yes, both are same. The moment miss ஆகுது, maximum bending at crown. ரெண்டுமே சேம் தான். See, listen here, if temperature increase ஆச்சுனா listen. Both are same option. See, if the temperature increases in 3 inch arch, 2 inch da, okay. But temperature வந்து increase ஆகுது அப்படினா 2 inch archல என்ன ஆகும்னா this will try to expand. Okay, this will try to expand. Sir, view மாத்துங்க. Listen. So, but 2 inch arch இருக்குன்னு வைங்க. So 2 inch archல okay, let us assume a 2 inch arch. Okay, ஒரு 2 inch arch இருக்கு அப்படினா இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா இது என்னாக ட்ரை பண்ணனும்னா this will try to expand. ஆனா அந்த hinge வந்து என்ன பண்ணாதுன்னா அது அலோ பண்ணாது. அப்ப அதனால என்ன ஆகும், horizontal thrust வந்து அதிகமா டெவலப் ஆகும். சோ horizontal thrust அதிகமா டெவலப் ஆச்சுனா bending moment வந்து மேக்ஸிமமா எங்க இருக்கும்? The maximum bending moment will be produced at which point? At the crown. ஏனா horizontal thrust increase ஆச்சுனா h into y. Y will be the maximum. Okay, so இதனால என்ன ஆகும் அப்படினா maximum bending moment will develop at crown. Okay, will develop at crown. So option C and D are same. So that is the answer. Fine. So 3 inch arch க்கு ILD வரையலாம் for horizontal thrust. For 3 inch arch இருக்கு. And let us check the shape. Okay. Let us confirm. நான் என்ன பண்றேன், யூனிட் லோடா இந்த இது A, இது B, இது C. So 3 inch arch. Let us confirm the shape of ILD for 3 inch arch. So ILD for horizontal thrust for 3 inch arch. சரியா? So இப்போ நான் A ல வைக்கிறேன் அப்படினா யூனிட் லோட் A ல வச்சேன் அப்படினா இந்த யூனிட் லோட் இங்க பாஸ் ஆயிடும். கரெக்ட்டா? சோ அப்ப h ஓட வேல்யூ என்ன? யூனிட் லோட் வந்து A ல இருக்கிறப்ப h ஓட வேல்யூ என்ன? இந்த லோட் வந்து அப்படியே இந்த சப்போர்ட்டுக்கே போய்டும். அப்ப h ஓட வேல்யூ என்ன? 0வா? அப்ப A ல what is the value? 0. Next, right? So இப்போ என்ன பண்றேன், B ல நான் யூனிட் லோட் வைக்கிறேன். So B ல யூனிட் லோட் வச்சனா what is the value? 0. கரெக்ட்டா? So if I place at B, the value is see, இங்க நான் வச்சேன் அப்படினா அந்த ரியாக்ஷன் B கே போய்டும். அப்ப horizontal thrust எதுமே டெவலப் ஆகாது. கரெக்ட்டா? இது கேன்சல் ஆயிடும். So again the value is 0. ஒருவேளை நான் crownல வைக்கிறேன்னு வைங்க. If I place the unit load at crown,
ஸோ க்ரௌனில் வச்சேன் அப்படின்னா இங்கே ரியாக்ஷன் எவ்வளோ வரும்? வாட் இஸ் த ரியாக்ஷன்? ஆன்சர் பண்ணுங்க. ஹெச் தான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ யூனிட் லோடு வந்து க்ரௌனில் இருக்கிறப்ப சென்ட்ரல் வேல்யூ என்ன? டோட்டல் லோடு வந்து 1. அப்போ அது சிமெட்ரிக்கல். ஸோ வாட் இஸ் த லோட் ஷேர்டு? வெர்டிக்கல் ரியாக்ஷன் என்ன? VA/VB. சொல்லுங்க. What is the vertical load shared by the each support? Respond. Total load 1. அப்ப சிமெட்ரினால எப்படி ஷேர் ஆகும்? VA/VB. How it will share? How it will be shared? இதுல பாதி இங்க வருமா? 1/2. இதுல பாதி இங்க போயிடுமா? 1/2. கரெக்டா? ஸோ இப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. இது C. Take summation of moment about C is equal to 0. ஸோ இது எவ்வளோ? L/2. கரெக்டா? L/2. இது வந்து Hன்னு எடுத்துக்கிறேன். Hன்றது என்ன? இந்த கிரவுன் வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கு, சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? வாட் இஸ் த மொமெண்ட் அபவுட் C பிளஸ் VA இன்டூ L/2 minus H into H, கரெக்டா? horizontal thrust into H is equal to 0. அப்போ VA ஓட வேல்யூ வந்து 1/2 into L/2 minus horizontal thrust into H is equal to 0. அப்போ simplify பண்ணா L/4 is equal to H into H. So horizontal thrust வேணும். இப்போ L/4 into H. Yes. So this is linear. Linear தான், பேரபோலா கிடையாது. the shape is linear. okay. ஸோ அப்போ யூனிட் லோடு வந்து க்ரௌனில் இருக்கிறப்ப யூனிட் லோடு வந்து க்ரௌனில் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் என்ன வருது? L/4H. ஸோ அப்போ யூனிட் லோடு வந்து ஏல இருக்கிறப்ப ஹரிசாண்டல் த்ரஸ்ட் 0, பியில் இருக்கிறப்ப 0, க்ரௌனில் இருக்கிறப்ப L/4H. ஸோ அப்போ லீனியர் வேரியேஷன்னா எப்படி ஜாயின் பண்ணணும்? திஸ் இஸ் த வேரியேஷன். எஸ், த வேரியேஷன் இஸ் லீனியர். 0 at A and B. And at crown, what is the value? L/4H. This is ILD for 3-inched. ILD for the value கேட்கலாம். So note down. So the shape is linear. Yes, that is not parabolic. Hence, shape is linear. ஸோ இந்த கேட்கலாம், அப்படியே இந்த டயக்ராமே கேட்கலாம். ஸோ ILD for horizontal thrust for 3-inched parabolic arch. சரியா? இந்த வேல்யூ கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா this is correct, right? Yeah. Now let us move to the next question. So question number 95 answer பண்ணுங்க. A 3-inched parabolic arch, rib of span L, crown வந்து H, UDL இருக்கு. ஓகே, hinge வந்து சேம் லெவல்ல இருக்கு. தேர்ட் இன்ச் வந்து குவார்டர் ஸ்பேன். ஓகே, தேர்ட் இன்ச் எங்க இருக்கு அப்படின்னா that is at quarter span from the left support. So quarter span from the left support. So what is the horizontal thrust on the abutment? Question number 95. What is the answer? Yes. Throughout UDL இருந்ததுனா what is the answer? That is WL square by 8H. Option C is the correct answer. Next இது ட்ரை பண்ணுங்க பாப்போம். Question number 96 சொல்லுங்க. இதுல எது கரெக்ட் எது தப்பு? Question number 96.
சுகன்யா எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதுல எது கரெக்ட், எது ஃபர்ஸ்ட் எது தப்புன்னு சொல்லுங்க. பார்த்தோன்னே சொல்லணும், கால்குலேஷனே இல்லாம எது தப்பு அதை மட்டும் சொல்லுங்க. சி, ஒரு யூடிஎல் லெஃப்ட் ஆஃப்ல மட்டும் ஆக்ட் ஆகுது, அப்போ அது லீனியர் ஆர்ட்ஸ் கிடையாது. கரெக்டா? லீனியர் ஆர்ட்ஸ் இல்லை அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டிப்பா ஜீரோவா இருக்காது. அப்போ 4 வந்து தப்பு. 4 தப்பு அப்படின்னா ஏவும் டிவும் கிடையாது. ஸோ பிசி மட்டும் தான் இருக்கு. பிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா 2 1 தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ we need to find that shear force is not 0. கண்டிப்பா shear force 0 இருக்கா? அப்போ ஆப்ஷன் 3 வரும். ஸோ அப்போ பியா சியா? the tie is between B and C. see slope எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். listen. see அப்போ ஒரு 3 inch parabolic arch இருக்கு. கரெக்டா? ஒரு 3 inch parabolic arch இருக்கு. ஸோ அதுக்கு லெஃப்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ன ஆகுது? யூடியில் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பேன் வந்து 40 மீட்டர். சென்ட்ரல் ரைஸ் வந்து 10 மீட்டர். குவார்டர் பாயிண்ட்னா எவ்வளோ? 40/4. 10 மீட்டர்ல ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புன்றது dy/dx. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன? பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to 4h/l square x into l minus x. கரெக்டா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. அப்போ ஸ்லோப் வேணும். எந்த இடத்துல வேணும்? ஸ்லோப் வந்து குவார்டர் ஸ்பேன்ல வேணும். ஸோ ஸ்லோப்புன்றதா dy/dx. அட் குவார்டர் ஸ்பேன்ல ஸ்லோப் என்ன? ஸோ அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க எக்ஸை பொறுத்து. dy/dx பண்ணீங்க அப்படின்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்? சுகன்யா சொல்லுங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன? அது அப்போ உள்ள கொண்டு போங்க. y is equal to 4h/l square. இது உள்ள கொண்டு போங்க. x into l minus x square. So x differentiation of x power n is nx power n minus 1. அப்போ x power 1 னா 1 into x power 1 minus 1. So 1 into x power 0. அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் x, இதுல வேரியபிள் இது x தான். நெக்ஸ்ட் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2 into x power 2 minus 1. அப்போ 2x. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4h/l square into what? into x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 into l minus x square டிஃபரன்ஷியேஷன் வந்து 2x. கரெக்டா? So what is the equation? Slope at quarter span dy/dx is equal to viewers காட்டுங்க 4h/l square. ஓகே, ஸோ l minus 2x. கரெக்டா? ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லென்த் எவ்வளோப்பா? 40 மீட்டரு. எக்ஸ்ன்றது செக்ஷன் எங்க கட் பண்ணியிருக்கோம்? குவார்டர் ஸ்பேனு. அப்போ எக்ஸ்ன்றது இதில் 1/4 10 மீட்டரு. டிப் எவ்வளோ? வாட் இஸ் சென்ட்ரல் டிப்? h is 10 மீட்டர். ஸோ அப்போ வாட் இஸ் ஆன்சர்? tan theta is equal to x is equal to l/4 போட்டிங்கன்னா 4 into 10/40 square into 40 minus 2 into 10. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். 1/40 into 40 minus 20 எவ்வளோ? 20. அப்போ எவ்வளோ வருது? 1/2. கரெக்டா? ஸோ அப்போ dy/dxன்றது 1/2. இதுதான் என்ன? ஸ்லோப்புன்றது என்ன? tan theta. இப்போ theta is equal to என்ன? tan inverse of
1 by 2. So அப்போ ஸ்லோப் வந்து tan inverse of 1 by 2. புரிஞ்சுதா? Is clear? So அப்போ ஆப்ஷன் 1 and 3 is correct. So option C is correct. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட். ஸ்லோப் வந்து tan inverse of 1 by 2. thumbs up போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். Is it clear? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ ஸ்லோப் அட் குவார்டர் ஸ்பேன் வந்து tan inverse of 1 by 2. எஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ தானே வரைஞ்ச 3 inch ஆர்ச்சுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எதுப்பா சொல்லுங்கப்பா. 3 inch ஆர்ச்சுக்கு இப்போ தான் நான் வரைஞ்சேன். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டா? லீனியர். லீனியர் தானே வந்தது டிரைவ் பண்ணுறப்ப. எஸ், தட் இஸ் லீனியர். கரெக்டா? ஸோ அப்போ 3 inch ஆர்ச்சுக்கு ஆப்ஷன் எது சொல்லுங்க. ஐஎல்டி ஃபார் 3 inch arch ஃபார் parabolic arches. ஆப்ஷன் சி. L by 4H இதானே வந்தது. எஸ். Next question number 98. So horizontal thrust due to rise in temperature in a semicircular 2 inch arch of radius r is proportional to. See, temperature வந்து increase பண்ணீங்க 2 inch semicircular archல temperature increase பண்ணீங்கன்னா horizontal thrustக்கு என்ன expressionனா listen. So H is equal to 4EI alpha T by pi into R square. So horizontal thrust is inversely proportional to R square. Inversely proportional to R square. So this is the expression. Temperature increase பண்ணீங்கன்னா 2 inch semicircular archக்கு is the expression. So அப்ப option Delhi. D for Delhi. So question number 99 பாருங்க. So 4 beam இருக்கு. AE, BE, CE and DE. So இப்போ point C வந்து rotate ஆகுது. rotate ஆச்சுன்னா என்ன ஆகும்? The point C இருக்குல்ல. So E வந்து rotate ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. So E rotate ஆச்சுன்னா which is correct? Moment, there is no moment on members. See, ஒரு மெம்பர் டிஸ்டர்ப் ஆயிட்டாலே எல்லா மெம்பர்லயும் என்ன ஆயிடும்? மொமெண்ட் வந்து டெவலப் ஆகும். காமன் சென்ஸ். This is rotating, the moment will be transferred to all the members. ஏன்னா அது ரிஜிட். சரியா? ஸோ ஒன்ல மொமெண்ட் வந்துட்டு இன்னொரு மொமெண்ட் வராமல் இருக்காது. There is no moment on members. தப்பு. அடுத்து except at C there are no moment on members of frame. தப்பு. ஏன்னா ஷேர் ஆகும். Except at C and E no moment will be on other members. அதுவும் தப்பு. All the members are subjected to moment. Yes, option D is correct. Delhi. So the question number 100 answer பண்ணுங்க. The force induced in vertical member CD of symmetrical plane truss shown in the figure. See, இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லி தரேன். Listen. இப்போ ட்ரஸ்ட் எப்படி இருக்கு? அந்த ட்ரஸ்ட் அப்படியே வரையற. இது A, இது B, இது D. 50 கிலோ நியூட்டன். இந்த இடத்துல 50 கிலோ நியூட்டன். ஜாயிண்ட் D எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் D எடுத்தீங்கன்னா இங்க ஒரு மெம்பர் ரன் ஆகுது, இது ரன் ஆகுது, இங்க 50 ஆக்ட் ஆகுது. இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
இந்த ரெண்டுமே லீனியரா இருக்குல்ல, இந்த மாதிரி லீனியரா இருந்ததுன்னா அது ரெண்டுலயும் ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்கும். இதுல F அப்படின்னா இதுலயும் F தான் இருக்கும். அப்பதான் ஈக்லிபிரியம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது 50னா இது எவ்வளோ இருக்கணும் சொல்லுங்க, ரெஸ்பாண்ட். அப்போ இது 50னா இது எவ்வளோவா இருக்கணும், 50 கிலோ நியூட்டன். இது டவுன்வோர்டு, அது இப்போ அப்வர்டில் இருக்கும். ஸோ அப்போ ஜாயிண்ட்லேருந்து வெளில போச்சு அப்படின்னா when it moves away from the joint, that is 50 கிலோ நியூட்டன் டென்ஷன். புரியுதா? அகைன் I'll repeat. ஜாயிண்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா A இருக்கு, B இருக்கு, இது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அப்போ ரெண்டுலேயும் ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்து இங்கே ஒரு 50 இருக்கு, இந்த 50 வந்து யார் எடுத்துப்பா, கண்டிப்பாக இந்த மெம்பர் தான் எடுத்துக்கணும் ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை பண்ண. ஸோ இப்போ 50 அப்வர்ட்ல ஆக்ட் ஆகும். ஸோ ஜாயிண்ட் விட்டு வெளில போச்சுன்னா தட் இஸ் டென்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ 50 கிலோ நியூட்டன் tension is the correct answer. Okay, 50 kilonewton tension is the correct answer. Okay, so next A. இது புரிஞ்சுதா? So question number 101, survey which we carried out to depict mountain, river, water body. சரியா? So river, water body ல வந்துச்சுன்னா அது என்ன சர்வேன்னு சொல்லுவோம், that is topographical survey. 101 வந்து topographical survey. 101 option C. Option C is the correct answer. Next 102 பாருங்க. So sides of triangle, rectangle கொடுத்திருக்காங்க. 120 plus or minus 0.005, 180 plus or minus 0.006. The probable error in the area will be C. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா so 120 plus or minus 0.05. ஸோ வந்து லென்த் வந்து 120. நெக்ஸ்ட் இன்னொரு டைமென்ஷன். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைமென்ஷன்? நெக்ஸ்ட் பிரெத் வந்து 180 plus or minus 0.06 மீட்டர். பிரெத் வந்து 180. வியூவர்ஸ் காட்டுங்க. ப்ராபபிள் எரர் வேணும் அப்படின்னா that is given by square root of error in length into dA by dl the whole square plus error in breadth into dA by dB the whole square. சரியா? அப்போ error in length எவ்வளோ, இதுதான் error in length EL. ஸோ EL வந்து 0.05. error in breadth எவ்வளோ 0.06. see dA by dl எப்படி கால்குலேட் பண்றது, ஏரியான்றது length into breadth. கரெக்டா? ஏரியான்றது length into breadth. அப்போ இதை length பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா what is differentiation of x 1. அதே மாதிரி differentiation of length 1. எப்படி? differentiation of L power 1 is 1 into L power 1 minus 1. ஸோ அப்போ 1 into L power 0 எவ்வளோ 1. ஸோ அப்போ dA by dl என்ன 1 into B. அப்போ dA ஏரியா வந்து லென்த்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா B வரும். சிமிலர்லி ஏரியா இஸ் ஈக்குவல் டு L into B. இப்போ ஏரியாவை பிரெத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா L into what is differentiation of B power 1? That is 1 into B power 1 minus 1, that is equal to 1 into B power 0, that is equal to L. So அப்போ dA by dB ஏரியா வந்து பிரெத்தை வச்சு பண்ணனா எனக்கு லென்த் கிடைக்குது, ஏரியா வந்து லென்த்தை வச்சு பண்ணனா எனக்கு பிரெத்து கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் EL என்ன 0.05 into dA by dl என்ன B. breadth எவ்வளோ 180 the whole square plus error in breadth எவ்வளோ 0.06 into dA by dB length. So that is 120 the whole square. So என்ன வருது, square root of 0.05
into 180 the whole square plus 0.06 into 120 the whole square. Okay, simplify பண்ணுங்க 5 by 100 into 180. So இது 20 time இது அடிச்சனா 9. So அப்ப இது என்ன ஆயிடும் 9 ஆயிடும். 9 square plus இது பாருங்க 6 by 100 into 120. So அப்ப 720 by 100 இது 7.2 ஆயிடும். So 7.2 square. So if you simplify this, you'll get the answer as, so approximate square root of 81 plus 49. That is square root of approximately 130. So 130 na 11 க்கு 12 க்கு நடுவுல. See 12 ஓட ஸ்கொயர் வந்து 144, இது வந்து 121. அப்ப approximate 11 க்கும் 12 க்கு நடுவுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. So option lies between 11 and 12. So 11 க்கு 12 க்கு நடுவுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. What is the answer? சொல்லுங்க. 11.53 ஸ்கொயர் மீட்டர் D. So இப்போ இதுல எது வந்து லார்ஜர் ஸ்கேல் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கேல் வந்து எது வந்து லார்ஜர் ஸ்கேல். So try question number 103. ஒன் நாட் த்ரீ ஆன்சர் பண்ணுங்க. பெரிய ஸ்கேல் எது? இப்போ ஆப்ஷன் ஏ வந்து 1 சென்டிமீட்டர் பை 50 மீட்டர். இதை மாற்றுங்க. 1 சென்டிமீட்டர் பை 50 சென்டிமீட்டர் மாற்றணும் அப்படின்னா இன்டூ 100. இப்போ என்ன வரும் 1 by 5000. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க 1 by 42,000. ஆப்ஷன் சி பாருங்க 1 by 30. எத்தனை ஜீரோ இருக்கு? 5 ஜீரோ இருக்கு. சரியா? ஸோ 5 ஜீரோ இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வந்து 1 சென்டிமீட்டர் பை 5 கிலோமீட்டர். கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்துங்க. 10 power 3 மீட்டர். மீட்டர் மறுபடியும் சென்டிமீட்டர் மாத்தீங்கன்னா 10 power 2. அப்போ 1 by 50 5 ஜீரோ கரெக்டா? ஸோ அப்போ சி இருக்கிறதுல எது பெருசு? 1 by 5000. அடுத்து 1 by 42,000. அடுத்து ஆர்டரும் கேட்பாங்க. அடுத்து வந்து எத்தனை ஜீரோ இருக்கு? 5. இங்கேயும் 5. பட் திஸ் இஸ் 1 by 3 next 1 by 5 0 0 0 0 0. புரிஞ்சுதா? so this is the order. அப்ப இருக்கல எது பெருசு? ஆப்ஷன் டி is the smallest one. yes, very good. so option D is the your correct. option D is the smallest scale na D, largest scale வந்து A. புரிஞ்சுதா? that's it. Question number 104. Theory of errors and adjustment deals with minimizing the effects of. See, இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா personal and accidental errorல வரும். Theory of errors and adjustment deals with minimizing the effects of personal and accidental errors. D. So question number 105 சொல்லுங்க. What is the answer? எந்த டேப் வந்து டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகாதுன்னு கேக்குறாங்க. least affected by temperature. 105.
Yes, invert type, correct? Invert type. 105, Delhi is the answer. Sir, we was cut. Okay. 106. The compensating error that is proportional to square root of L. 106 compensating error is always proportional to square root of L. D for Delhi is the correct answer. Delhi. 106 Delhi. Square root of L. Compensating error. Okay. So next tolerance கேட்டிருக்காங்க. So tolerance க்கு ரெண்டு criteria இருக்கு. ஒன்னு 20 meter chain, இன்னொன்னு 30 meter chain. So 20 meter chain க்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படினா plus or minus 5 mm. Listen. The tolerance 20 meter chain க்கு or 20 meter chain tolerance எவ்வளவு கொடுக்கலாம் அப்படினா plus or minus 5 mm. For 30 meter chain tolerance is plus or minus 8 mm. So நமக்கு 20 meter chain க்கு எவ்வளவு error இருக்கலாம் அப்படினா plus or minus 5 mm. So option C. So next diurnal variation என்ன daily மாறும். Okay, அப்ப daily variation தான் diurnal variation. அப்ப A 2. Annual variation ஒரு வருஷத்துக்கு மாறும். So very clearly அப்ப 21. So 21 வச்சு எது வருது option C. So 108 option C is the correct answer. Okay, so 213 variation of declination different ways at different period. சரியா? So அது secular variation. Yes. Magnetic storm variation is unpredictable, irregular variation. So 2134 108 க்கு option C is correct answer. Next 109 சொல்லுங்க. 109. What is the answer for 109? See, accuracy of elevation of various points obtained from contour map is limited to 1/2 of the contour interval. So contour interval la பாதி தான் நம்ம என்ன பண்ணோம் லிமிட் பண்ணனும். So option A is the correct answer. So next question number 110. So question number 110 answer பண்ணுங்க. error எவ்வளோ latitude dx. So arithmetic sum of latitude summation lat, அதோட latitude L. So transit rule படி நம்ம என்ன பண்ணனும்னா அந்த latitude இருக்குல L, latitude L into அந்த error divided by arithmetic sum of latitude. சரியா? I'll discuss this. Listen. இப்போ ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்னு one is transit rule. ஒன்னு transit rule, இன்னொன்னு Bowditch rule. Next is Bowditch rule. So transit rule ல நம்ம correction பண்ணனும் அப்படினா total error in latitude, total error in latitude or departure. சரியா? Latitude or departure into அந்த latitude multiply பண்ணனும் into latitude or departure by sum of latitude or departure. So இதுதான் transit rule. So transit rule correction பண்ணனும்னா latitude departure எவ்வளவு error இருக்கு அதோட latitude மல்டிப்ளை பண்ணனும். அந்த error இருக்க latitude departure மல்டிப்ளை பண்ணி divided by arithmetic sum. இதே Bowditch rule என்ன பண்ணுவோம்னா total error in, so எவ்வளவு error இருக்கோ latitude
in or departure. சரியா? So error into length of side so on the side or length divided by perimeter. So length by perimeter of traverse. So இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க latitude எடுப்போம், இங்க sum of latitude எடுப்போம், இந்த இடத்துல length of sideம் பெரிமீட்டரும் எடுப்போம். ஸோ இதுதான் இந்த டிரான்சிட்க்கும் பவுடிச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ டிரான்சிட்டுக்கு this is correct. So option A. The contour interval is inversely proportional to question number 111. Contour interval is inversely proportional to, what is the answer for this? The total length தாமா perimeter. சுகன்யா, the total length of traverse தான் perimeter. எல்லாம் ஒண்ணுதான். perimeterனா என்ன? சுற்றளவு. அப்ப சுற்றளவுனா அந்த length எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் total length of transverse. Both are same. Both have same meaning. கரெக்ட் தான். total length of transverse, perimeter எல்லாமே ஒண்ணுதான். சரியா? perimeterனா சுற்றளவு, சர்க்கிள்னா circumference, இல்ல ரெகுலர் பாலிகன்னா வெளியில இருக்க லென்த் ஆட் பண்ண போறீங்க. ரெண்டும் ஒண்ணு தானே? யூ ஆர் கரெக்ட். அத பெரிமீட்டர்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஃபைன். ஸோ கான்டூர் இன்டர்வல் வந்து தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கேல் ஆஃப் தி மேப். சரியா? அப்ப ஸ்கேல் வந்து அதிகமாக கான்டூர் இன்டர்வல் வந்து குறையும். ஸோ 111 ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 112 ஆன்சர் பண்ணுங்க. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல வாட் இஸ் தி செக்? சொல்லுங்கப்பா. Option 112. So arithmetic check can be applied in rise and fall method. So என்ன summation back side minus summation foreside, இது s கிடையாது, summation. So summation back side minus summation foreside is equal to summation rise minus summation fall is equal to last oral minus first oral. Delhi. D for Delhi is the correct answer for 112. Correct? So next 113 answer பண்ணுங்க. Carriageway is protected by rise and fall. ஆமா, rise and fall கேஸ் இது வராது. ஆப்ஷன் C is correct. To check for, yes, correct only. See, option C is correct. Be careful. Rise and fall method. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? arithmetic check for rise and fall method. Yes, அப்ப rise and fall இது மட்டும் தான் வரும். இது ரெண்டு தடவை காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க. So option கேர்ஃபுல்லா பாருங்க. இது s கிடையாது, summation. So summation rise minus summation fall is equal to last oral. Yes, this is rise and fall. C. You're correct. C is correct. Okay. 113. Carriageway is protected by, I didn't notice. Carriageway வந்து protected by what is the range? எவ்வளவு white shoulder வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் carriageway? சொல்லுங்க சீக்கிரம், make it faster. வியூவர்ஸ் காட்டுங்க சார். Carriageway is protected by what is the shoulder ஓட width என்ன? Question number 113. Respond. Yes, that is correct. So 1.25 to 2 meter carriageway வந்து 1.25 ல இருந்து 2 meter உள்ள white shoulder வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். So next data question. Motor vehicle act was enacted in, make a guess, what is the answer? 19. எந்த இயர்ல வரும்? motor vehicle act வந்து was enacted in which year? Respond. motor vehicle act வந்து என்ன இயர்ல பாஸ் பண்ணாங்க? 1930 34 39 48 1939. you are correct. So 1939 ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா the motor vehicle act enact பண்ணுவோம். So option C is the correct answer. Okay, option C is the correct answer. Good. So அடுத்து, so IRC body maximum width of your road vehicle எவ்வளோ? Question number 115.
So according to Indian Road Congress, what is the maximum width of your road vehicle? What is the answer? So maximum width of a road vehicle is yes 2.45 meter according to IRC. Okay, next question. This is a factual question. So question number 116 answer பண்ணுங்க. Question number 116. Next question answer பண்ணுங்க. So minimum வந்து 2 meter wide each sideல சரியா national highway 2 lane traffic. So 2 lane traffic அப்படின்னா எவ்வளோ minimum width கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So what is the answer for this? So national highway should have 2 lane at least. What is the answer? Wide shoulder on each side. Yes, shoulderலாம் include பண்ணி எவ்வளோ 10 meter. That is correct. So next, thickness of base in no case should be more than. So அந்த கீழே போடுறீங்களா அந்த கீழே போடுற அந்த பேஸோட thickness வந்து எதை தாண்டி இருக்கக்கூடாது? What is the limit? Maximum limit of thickness of base 117. What is the answer? Thickness of base in no case. So 30 centimeter, you are correct. So 30 centimeter தாண்டக்கூடாது. Next, equilibrium super elevation. What is the equilibrium super elevation? Equilibrium super elevation is given by what is the value? 118. See, இது வந்து மீட்டர் per செகண்ட்ல இருந்துச்சுன்னா இது வரும், கிலோமீட்டர் per hourல இங்க velocity substitute பண்ணீங்கன்னா இது வரும். சரியா? Equilibrium, so if it is in meter per second, option B. If it is in kilometer per hour, option C. Okay, அடுத்து overall width of vehicle determines. இங்க both A and B வரும். option C வந்து both A and B. So overall width of vehicleன்றது என்ன? Width of pavement needed for highway plus width of bridges on the highway. So ரெண்டுமே சேர்த்து தான் overall width of vehicle வரும். overall width of vehicle. அப்போ ஆப்ஷன் A B ரெண்டுமே சேர்ந்து வரும். பேமெண்டோட width plus bridgeோட width ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ Cன்றது both A and B. So next, what is the theoretical capacity of highway? இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. What is the theoretical capacity of the highway? Very good.
Very good, Suganya, you are correct. C is equal to 1000. No, not 100, 1000 varum. 1000 V by S. Question number 121. So maximum number of vehicles can be parked with என்ன angle parkingல நிறைய vehicle வந்து பார்க் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. Question number 121. What is the answer? So எந்த angle parkingல நம்ம அதிக வண்டி வந்து பார்க் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. So parallel right angle think carefully. So எதுல வந்து நிறைய வண்டி பார்க் பண்ண முடியும்? No, be careful. இல்ல கிடையாது. Very good. 90 degree. எப்போதும் 90 டிகிரில தான் நிறைய வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ண முடியும் சரியா. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க் பண்ணலாம்னா தட் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் ரைட் ஆங்கிள் பார்க்கிங். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 45 போடுவாங்க. 45 தப்பு. 45 கிடையாது, 90ல தான் நிறைய நிறுத்தலாம். ஹேவ் ஏ ஸ்டார் மார்க் 122 வந்து இந்த தடவை ஏஇல வரலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 122. தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் two adjoining axle. So என்ன சொல்லுவீங்க? Question number 122. மேட்ச் பண்ணுங்க. Distance between two adjoining axle, clear horizontal distance between inner face of rail near tops, longitudinal moment of rails in track, flow or rail metal due to abnormally heavy load. Match பண்ணிட்டீங்களா? What is the answer? Yes. Second one வந்து gauge, correct? Yes, C is correct answer. Very good. Suganya, correct நீங்க. See, inner face of rail. Inner face na அந்த ரயிலுக்கு உள்ள இருக்க ஃபேஸை நான் கன்சிடர் பண்ணனா அதுதான் வந்து gauge. அப்ப B வந்து 1 gauge. Okay. So அடுத்து வந்து the flow or rail metal. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா that is known as rail wear ன்னு சொல்லுவோம். See, heavy loadனால ரயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே என்ன ஆகுது, வியர் ஆகி வரும், அப்படியே தனித்தனியா வரும் பிரிஞ்சு. அது வந்து ரெயில் வியர்னு சொல்லுவேன். ஸோ அப்ப டிக்கு 2 ரெயில் வியர். இந்த லாங்கிடியூனல் மூமெண்ட் ஆஃப் ரயில் இருக்குல்ல அது வந்து ரெயில் கிரீப்னு சொல்லுவோம். தட் இஸ் நோன் அஸ் ரெயில் கிரீப். ஸோ C4. அப்ப ஏ ஆப்வியஸா என்ன, வீல் பேஸ் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 122 ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்றது எத்தனை ஸ்விட்ச் எத்தனை கிராசிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது? A cross over requires, what is the answer? What is the answer for this? Question number 123. What is the answer? So ரெண்டு switch ரெண்டு crossing. Good, very good. So அப்போ ரெண்டு switch தேவை, ரெண்டு crossing தேவை. So 123 option A is correct. So அடுத்த கேள்வி. So two crossovers are laid between two tracks in the case of. So எந்த trackல வந்து நம்ம ரெண்டு crossover வந்து lay பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. One 124. What is the answer? Is there crossing?
Proper. Two crossovers are laid between two tracks in case of scissor is correct. Diamond or other scissor da varum. So B is correct. Very good. So 124 option B, scissor crossing. Adutha 125. So shunting signal la red band on the horizontal ah irundhuchana, that indicates what? $125. What is the answer? In a shunting signal, the red band is horizontal, it indicates. Top is A. Very good. So option A. The best direction of runway. Yes, yes. So what is the best direction of runway? 126. Sir, V was cut. So best direction of runway is question number 126. Yes, along the longest Windrose diagram nu onnu irukku, adha vechi dhaan nama enna பண்ணுவோம்னா the direction of runway கண்டுபிடிப்போம். So the Windrose diagram la எது பெருசா இருக்கோ, longest line on the Windrose diagram தான் best direction of runway. Next question number 127. Which of the following is not correctly matched? Question number 127. Which of the following is not correctly matched? சொல்லுங்க. 127 க்கு எது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகலன்னு பாருங்க. $127, which is not correctly matched. What is the answer? $127 க்கு என்னப்பா ஆன்சர்? See, not matched correctly. D. கரெக்டா? ஏர்வே வந்து லாங் நேரோ ஸ்ட்ரிப் ஃபார் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ், அதுதான் வந்து தப்பு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 128. The lowest tide which occurs in off lunar month. இதெல்லாம் வந்து this is a peculiar question, but make a guess. Question number 128. Lower tide which occurs in off lunar month. What is the answer? இதுக்கு என்னப்பா ஆன்சர் 128 க்கு? spring, கரெக்டா? so spring tide. okay, which of the following is not correctly matched? so 129 க்கு பாத்தீங்க அப்படினா what is the answer? bulkhead வந்து yes, structural parallel to the shore line, correct. grounds வந்து structure used to retard erosion of beach, correct. offshore ன்றது protect harbor entrance. sea wall இதுதான் தப்பு. structure to intercept lateral movement. so option D is wrong. so question number Delhi is the answer for 129. so 130, what is the answer? The maximum harbor depth with a rock bottom is equal to
Question number 130. The maximum harbor depth with a rock bottom is equal to. What is the answer? Question number 130 can up answer. See, that is loaded draft plus 1.8 meter. Good. So option C. Option C is correct. So adutha question number 131. The enclosed area for berthing ship to keep them afloat at uniform level to facilitate loading and unloading cargo is known as. 131 can answer. So எந்த இடத்துல வந்து நம்ம loading unloading லாம் பண்ணுவோம்? Question number 131. Loading and unloading of ship லாம் எந்த இடத்துல பண்ணுவோம்? Harbor, port, dock, wharf. Yes, dock. So dock la da nama loading unloading la பண்ணுவோம். Next question number 132. So partial safety factor for concrete and steel. So what is the answer? இது எதனால இப்படி இருக்கு? Because what is the reason? (132) what is the reason? Concrete and steel are 1.5 and 1.15 respectively. எதனால? Why? ஏன்னா see காங்கிரீட்டுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் அந்த என்ன சொல்றது குவாலிட்டி வந்து சரியா இருக்காது எக்ஸிகியூஷன்ல அதெல்லாம் வந்து சரியா இருக்காது ஓகேவா ஆமா ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் காங்கிரீட் நல்லா இல்லாதனால இந்த மாதிரி சேஃப்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம் 132 பாம்பே இஸ் கரெக்ட் ஆன்சர் ஸோ 133 ஆன்சர் பண்ணுங்க (133) See, flexural strain in concrete எவ்வளோ 0.0035 கரெக்டா so due to bending tension 0.0035 அப்போ option C is correct answer 133 option C. To design a column one should normally start by assuming the area of steel சரியா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எப்படி அசியூம் பண்ணுவீங்க by thumb rule. So question number 134. By thumb rule, how will we assume? Design of column la என்ன percentage of area of steel use பண்ணுவோம் respond 1% A you are correct. 134A. Next minimum reinforcement in slab as percent of cross sectional area. HYSD bar use பண்ணீங்கன்னா what is the mild steel use பண்ணீங்கன்னா what is the answer? Mild steel use பண்ணீங்கன்னா எவ்வளோ ஏரியா 0.15. HYSD bar use பண்ணீங்கன்னா 0.12 கரெக்டா HYSD யூஸ் பண்ணீங்கன்னா 0.12. ஸோ அப்போ HYSD what is the answer? 135. Bombay is the correct answer. Bombay 0.12 is the correct answer. Okay. 0.12. So next ஒரு pedestal இருக்கு இதுல tan alpha ஓட வேல்யூ கேக்குறாங்க ஓகே smile steel 0.15. So tan alpha க்கு ஒரு expression இருக்கு let us solve this. Listen. So question என்ன அப்படினா ஒரு pedestal இருக்கு ஓகே so இதுதான் அந்த pedestal. So இது வந்து அந்த angle alpha. This is intensity. The soil pressure. Sorry, viewers காட்டுங்க. Soil pressure வந்து எவ்வளவுனா Q is equal to 3 megapascal. So இதுல tan alpha எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. So IS code என்ன சொல்லுதுன்னா tan alpha must be less than or equal to 0.9 into square root of 100 Q naught by FCK plus 1. இதுதான் IS code சொல்லுது.
இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணோம். அப்போ tan alpha is less than or equal to 0.9 times square root of 100 into soil pressure என்ன 3 megapascal divided by FCK என்ன, so M20 concrete. அப்போ FCK வந்து 20 plus 1. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 less than or equal to 0.9 into square root of 5 into 3 எவ்வளோ 15 plus 1. அப்போ tan alpha is less, see M20 FCKன்றது என்ன கான்கிரீட் கிரேடு, Q0ன்றது இந்த ப்ரெஷர், அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. less than or equal to 0.9 into square root of 16, that is equal to 0.9 into 4, that is equal to 3.6. so அப்போ tan alpha is less than or equal to 3.6. so அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. so what is the option matching? So tan alpha less than or equal to 3.6. So option B is the correct answer for 136. Yeah. So 137 க்கு 136 க்கு Bombay. 137 க்கு ஆன்சர் பண்ணுங்க. What is the answer for 137? In pre-tension beam, the maximum multi-weight moment is obtained by yes, I'll use white color, no issues. Yes, noted Uma Mageshwari, white color use பண்றேன். The question number 137 சொல்லுங்க. So அப்போ large wires கீழே வைக்கணும், small wires we should place at top. So option C. So post tensionக்கு what is the answer? See இப்போ இதில் எரரோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். See, this is the error percentage. இப்போ எரர் பர்சன்டேஜ் வந்து பாருங்க, ப்ரீ டென்ஷனில் லிங்கேஜுக்கு 7, போஸ்டில் 6, க்ரீப்புக்கு 6, 5, 2, 3 க்ரீப்புக்கு, எலாஸ்டிக் ஷார்ட்னிங் ஆஃப் கான்கிரீட் 3, 1, டோட்டலாக அது 18, 15%. ஸோ அப்போ மோர் லாஸஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா ப்ரீ டென்ஷனிங்கில் நடக்குது, சரியா? ஆஸ் ஐ ஆஃப் வாட்டர் 20%. இப்போ நமக்கு என்ன கொஷின்னா, எலாஸ்டிக் ஷார்ட்னிங் ஆஃப் கான்கிரீட்னால போஸ்ட் டென்ஷன், எலாஸ்டிக் ஷார்ட்னிங் ஆஃப் கான்கிரீட்னால போஸ்ட் டென்ஷனில் எவ்வளோ லாஸ் ஆகுது? ஸோ வாட் இஸ் த லாஸ்? 1%. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க ஏஇல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா ப்ரீ டென்ஷனில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, எஸ் எஸ், தட் இஸ் ஹை, ஃபைன். ஸோ ஆப்ஷன் டி 1% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன், கம் பேக். இப்போ டி 1%. சி 139 பாருங்க. ஸோ லாஸ் டியூ டு ஸ்லிப் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, கொஸ்டின் பாருங்க, ஒரு ப்ரீ ஸ்ட்ரெஸ் பீம் இருக்கு, அதோட ஸ்பேன் வந்து 20 மீட்டர், இனிஷியல் ஸ்ட்ரெஸ் 1000 மெகாபாஸ்கல். இப்போ டென்ஷனிங் அப்போ ஜாக் வந்து ஸ்லிப் ஆகுது by 2 mm. யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்துட்டாங்க, the loss due to slip கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, லிசன், இப்போ லாஸ் டியூ டு ஸ்லிப் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் டவுன் தி டேட்டா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பேன் கொடுத்துருக்காங்க 20 மீட்டர். இந்த நெக்ஸ்ட் இனிஷியல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து 1000 மெகாபாஸ்கல். அடுத்து வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஜாக் எவ்வளோ ஸ்லிப் ஆகுதுன்னா 2 mm ஸ்லிப் ஆகுது. யங்ஸ் மாடலஸோட வேல்யூ வந்து 200 kN/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப்னால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த லாஸ் டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன
stress எப்படி calculate பண்ணுவீங்க? Stress by strain is equal to Young's modulus. அப்ப stress வேணும் அப்படின்னா so change in stress என்ன? அதுதான் error. That is equal to strain into Young's modulus. Stress தான் calculate பண்ண போறேன். I'm going to calculate the stress that is loss due to slip. So strain என்றது என்ன? delta L by L into Young's modulus. delta L எவ்வளோப்பா? 2 mm. L எவ்வளோ? 20 meter. அதை mm மாத்துங்க. 20 into 10 power 3 mm into Young's modulus எவ்வளோ? 200 kilonewton per mm square இருக்கு. அது நியூட்டனா மாத்துங்க. 200 into 10 power 3 Newton per mm square. இதை கேன்சல் பண்ணுங்க. இது 10 power 4. இங்க ஒரு 10 power 4. அப்போ 40 by 2. அப்போ what is the answer? 20 Newton per mm square. Correct? So 20 Newton per mm square. See what is the percentage? Percentage என்றது நமக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு by initial stress. So loss due to slip. Loss due to slip by initial stress into 100. So அப்ப எவ்வளவு லாஸ் ஆச்சு? 20 லாஸ் ஆச்சு. So 20 by 20 ல initial stress எவ்வளவு இருக்கு? 1000. 20 by 1000 into 100. So if I cancel, I will get 2%. So option A change பண்ணிக்கோங்க. 2% அது 1 கிடையாது. So option A is 2% is the correct answer. சரியா? So அடுத்த question. Question number 140. The critical section for calculating bending moment in a footing. The critical section for calculating bending moment in a footing supporting a column. What is the answer for question number 140? Yes. See, footing பொறுத்த வரைக்கும் listen. Footing பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த இடம் வந்து கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்கேருந்து வந்து சாயில் இங்கேருந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ திஸ் வில் டிபிக்கலி ஆக்ட் லைக் ஏ கேண்டிலிவர். இப்போ ஒரு கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ கேண்டிலிவருக்கு எது கிரிட்டிக்கல்? இதுதான் கிரிட்டிக்கல். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் எதுனா அட் ஃபேஸ் ஆஃப் சப்போர்ட். At face of support. So option A. So next critical section for calculating shear. So 141 answer enna? Shear in footing supporting a column. What is the answer for question number 141? The critical section for shear எங்க நடக்கும்? At சொல்லுங்க. Viewers காட்டுங்க சார். Okay. Yes, at D from face of the column. சரியா? So face of the column ல இருந்து D into distance ல critical section for shear. So pre-stress structural element ல high strength concrete வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, what is the reason? So ஏன்னா modulus of elasticity அதிகமா இருக்கணும், creep value வந்து கம்மியா இருக்கணும். சரியா? So modulus of elasticity should be high and creep should be low. So 142 Delhi is the correct answer. So next to 143. The bond stress என்றது என்னன்னா, ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் குள்ள இருக்குன்னா அந்த அது வெளியில வரக்கூடாது. அப்ப பாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் லாங்கிடியூடனல் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்ப A வந்து 4. A வந்து 4. நெக்ஸ்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படி வேரி ஆகும்னா லீனியரா வேரி ஆகும். ஸோ லீனியர் ஸ்ட்ரெஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னா சுத்தி டெவலப் ஆகும். கரெக்டா? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்ப ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்றது சர்க்கம்ஃபரன்ஷியல். டார்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல 0. அப்ப 4 3 2 1. 4 3 2 1. Bombay is the correct answer. 143. 144 பாருங்க. ஸோ இப்போ பார் வந்து சிம்பிள் சப்போர்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ அந்த கிளாஸ் படி எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கிளாஸை ஒத்து பாருங்க, எல்லாமே ஒன்று தானே. ஆல் classes are same, right? LD is less than or equal to 1.3 into M1 by V plus L0. What is the answer? The moon is correct. $140. Yes, எல்லாமே ஒண்ணுதான். LD ன்றது 5 into sigma s by 4 tau BD. இங்க sigma s 4 tau BD இங்க கொண்டு போயிட்டாங்க. இப்போ மூணு ஈக்குவேஷனும் ஒண்ணுதான். So all the statements are correct. So question number 145. Which among the following is the correct ratio of effective length to actual length of a discontinuous angle stud if the ends are welded? சரியா? So weld பண்ணிருந்தோம் அப்படின்னா என்ன length என்ன ரேஷியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா it will be at the ratio of 0.85 times. Weldக்கு 0.85 times. 145 B is the correct answer. Bombay. சரியா? So அடுத்து thickness of lacing bar for single lacing system க்கு 1/40, double lacing system க்கு 1/60. அப்ப single lacing க்கு 1/40 வரும். Option A 146. Option A is the correct answer. 1/40. So next, generally the purlins are placed at panel point so to avoid. அது எதுக்கு purlin வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா deflection. purlin வந்து எதுக்குன்னா bending moment. See, purlinன்றது ஒன்றும் இல்லை, ஒரு C section மாதிரி இருக்கும். Z செக்ஷனும் இருக்கு, C செக்ஷன், I செக்ஷன், Z செக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ட்ரஸ்ட்ல வரும். purlin அப்படின்றது C-ல போகும், அப்படிலாம் I செக்ஷன் இருக்கும். purlin எப்படி டிசைன் பண்ணுவோம்னா that is subjected to ரெண்டு மூமெண்ட் வரும். மூமெண்ட் வந்து X டைரக்ஷன்ல டெவலப் ஆகும், அது இல்லாமல் மொமெண்ட் வந்து Y டைரக்ஷனில் டெவலப் ஆகும். ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம பர்லின் டிசைன் பண்ணுறோம். ஸோ பர்லின் வந்து ரெண்டு டைரக்ஷனில் இருக்க மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும், அது ஸ்டீலில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலி பர்லின்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் பேனல் பாயிண்ட் டு அவாய்ட் பெண்டிங் மொமெண்ட் இன் டிராஃப்டர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 148 பர்லின் கேன் பி டிசைன்டு எக்கனாமிக்கலி பை 148 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எல்லா லோடும் வந்து நார்மல் அசியூம் பண்ணுவோம், ராஃப்டோட ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்டாக்ராடு பண்ணுவோம், கொடுப்போம். ஸோ இது எல்லாமே கொடுத்த பிறகு we can design it economically. Yes, all the options are correct. 148 Delhi is the correct answer. Next, external wind pressure acting on the roof depends upon. So 149 what is the answer? External wind pressure acting on your roof depends on. What is the answer? சொல்லுங்க. Question number 149. What is the answer? C. External wind pressure வந்து ரெண்டு yes, very good, you are correct. So external wind pressure வந்து இதை பொறுத்து கிடையாது, that is dependent only on the slope of the roof. So நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து C போடுவீங்க, C is not correct, only slope is correct. So next one, the range of economical spacing of truss எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னா that varies from L/3 to L/5. சரியா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிப்போம். 2 into cost of truss plus purlin அந்த கண்டிஷன் வச்சு the range is L/3 to L/5. So 158th option A. Okay. So next 150 க்கு shape factor மேட்ச் பண்ணுங்க. So question number 151. So 150 க்கு A is the answer. L/3 to L/5. 150 வந்து shape factor கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளுக்கு என்ன, சர்க்கிளுக்கு என்ன, I செக்ஷனுக்கு என்ன, டைமண்ட்க்கு என்ன. So what is the answer? What is the answer for this? Question number 151. See, ரெக்டாங்கிளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5
5. Circle க்கு 1.7. No. For rectangle it is 1.5. Okay. For circle it is 1.7. I section க்கு 1.1 to 1.2. Diamond க்கு 2. So 3421. சுகன்யா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3421. ஆப்ஷன் C is correct. இருக்கலே டைமண்டுக்கு தான் ஷேப் ஃபேக்டர் அதிகம். ஸோ அடுத்து இப்போ 3421 ஆப்ஷன் C. ஆப்ஷன் C is the correct answer. Next question number 152 பாருங்க. ஒரு சாலிட் மெட்டல் இருக்கு, அதோட டயாமீட்டர் வந்து D, லென்த் வந்து L. ஸோ ஹங் வெர்டிகலி ஃப்ரம் எ சீலிங். டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, டோட்டல் எலங்கேஷன் ஆஃப் தி பார் கேட்குறாங்க. திஸ் இஸ் அ ஃபேமஸ் கொஸ்டின், எப்பாரு கேட்பாங்க, நிறைய தடவை ஏஇல வந்திருக்கு. வாட் இஸ் ஆன்சர்? இஃப் யூ டிரைவ் வில் கெட் rho into L square by 2E. So 152 Bombay. B is the correct answer. 152 B. So 153 சொல்லுங்க. ஸோ E கொடுத்துருக்காங்க, பல்க் மாடலஸ் கேட்குறாங்க. ஸோ E is equal to what is the value? 2G. இப்போ நமக்கு பல்க் மாடலஸ் வேல்யூ கேட்குறாங்க. we know that E is equal to 9 kg divided by 3k plus G. ஸோ இப்போ E substitute பண்ணுங்க. ஸோ 2G is equal to 9 kg by 3k plus G. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு k ஓட வேல்யூ வேணும், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2G into 3k plus G is equal to 9 kg. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 kg plus 2 into G square is equal to 9 kg. ஸோ மைனஸ் பண்ணுங்க. இப்போ 2 G square is equal to 9 kg minus 6 kg. So, 2G square is equal to 3 kg. So, G cancel ஆச்சுனா. So, what is the value of K? So, K is equal to 2G by 3. Correct? 2G by 3. So, 2G இன்றது என்ன? Young's modulus. So, K is equal to E by 3. K is equal to E by 3. See, இதை வச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, இந்த நாலு ரிலேஷன் வச்சு. So, K is equal to E by 3. So, option A is correct answer. 153A. So next to 154 பாருங்க. The bar is uniformly tapering from dia D1 at one end to dia D2 at other end. The bar is subjected to axial tensile load P. If length of bar is L, then the total elongation is given by. Total elongation எவ்வளோன்னு கேட்குறாங்க. So for that, listen. டெல்டா எல்ன்றது என்ன? PL by நார்மலாக ஒரு பார் இருக்கு, டயா வந்து D அப்படின்னா வாட் இஸ் ஏரியா? 5/4 into D square into E. கரெக்டா? டெல்டா எல்ன்றது PL by AE. ஸோ அதில் நார்மலாக இருக்குன்னா D square வரும். இப்போ இதே டேப்பர் ஆகுதுன்னு வைங்க, D1 D2 இருக்குன்னா டெல்டா எல் இஸ் given by PL by 5/4 into D1 D2 E. ஒருவேளை D1 D2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? தட் வில் பிகம் D square. ஸோ அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, D1 into D2. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. இந்த 4 மேலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 155. 155 ஆன்சர் பண்ணுங்க. Right answer for question number 155.
Sir, VS cut. Okay. 155 என்னப்பா? Yes, elongation வந்து see, we know that delta L is equal to PL by AE. அப்ப delta L என்றது inversely proportional to Young's modulus. கரெக்டா? ஸோ அப்போ எலாங்கேஷனோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:9. அப்போ யங்ஸ் மாடலஸ் எப்படி இருக்கும்? இதுக்கு அப்படியே உல்டாவாக இருக்கும். ஸோ உல்டானா ரெசிப்ரோக்கல் 9:4 because they are inversely proportional. So with that, what is option? Option Delhi 155 9:4. So 156, what is the answer? Direct question. So what is the answer for question number 156? Okay. So question number 156, what is the answer? Direct question. E is equal to 9 kg by 3k plus g, Bombay. Direct question. So 155, 157. So Poisson ratio for concrete. What is the Poisson ratio for concrete? 0.15. Option C is correct. So 157. Option C. So next, ratio of Young's modulus of elasticity of mild steel in tension and compression. What is the answer for this? Very good question. So Young's modulus of mild steel, tension la enna, compression la enna? They both are same. So nearly it is 1. So 158, option A, it is 1. Correct? So option A is correct. ரெண்டுமே ஒன்று தானே. யங்ஸ் மாடலஸ் வந்து டென்ஷன் கம்ப்ரெஷன் பொறுத்தலாம் சேஞ்ச் ஆகாது, பொதுவாக வேல்யூ ஒன்று தான். ஸோ 1. சி ஃபார் 159, ஃபார் நான் டைலேட்டன்ட் மெட்டீரியல் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் 0.5. சரியா? நான் டைலேட்டன்ட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா maximum value of Poisson's ratio is given by 0.500. Next one, question number 166. The number of independent stresses at a point in 3D problem. Very good question. 3D stress tensor நான் வரைஞ்சேன் அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸ் வரும். சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். 3D tensor. இது வந்து டவு எக்ஸ் ஒய், டவு எக்ஸ் இசட், டவு ஒய் எக்ஸ், இங்கே டவு ஒய் இசட், இங்கே டவு இசட் எக்ஸ், டவு இசட் ஒய். ஸோ அப்போ இண்டிபெண்ட் பார்த்தீங்கன்னா இது 3 இண்டிபெண்ட், சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட், இது 3 ப்ளஸ் இது இல்லாமல் ஓகே 3. ஸோ டவு எக்ஸ் ஒய்யும் டவு ஒய் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து 1 டவு எக்ஸ் இசட்டும் டவு இசட் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து 1 இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் டவு ஒய் இசட்டும் டவு இசட் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது 1 தான். இதுலேருந்து 1 மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் 3, ஷியர் ஸ்ட்ரெஸ் 3. அப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரெஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 3Dயில் இண்டிபெண்ட் எத்தனைனா 3 சிக்மா வரும், 3 டவு வரும். சரியா? இது கூட கேட்கலாம். அப்போ 3 சிக்மா ப்ளஸ் 3 டவு. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 6. ஓகே. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 6. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். We need to draw the shear force and bending moment diagram for this structure. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. கரெக்டா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து நடுவில் வந்து 20 kN இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே யூடிஎல் இருக்கு 10 kN per meter. ஸோ இது ஒரு 2 மீட்டர்.
இது ஒரு 2 மீட்டர். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். summation of v is equal to 0. இது a, இது b. அப்போ என்ன வரும்? ஸோ அப்வர்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அப்வர்டில் VA VBலாம் அப்வர்டு, அப்போ ப்ளஸ் VA ப்ளஸ் VB இஸ் டவுன்வர்ட், ஸோ -20. இந்த UDL இஸ் டவுன்வர்ட். இந்த UDL எப்படி லோடாக மாற்றுவீங்க? intensity into length -10 into 4 is equal to 0. அப்போ VA plus VB is equal to 20 plus 40. அப்போ VA plus VB is equal to 60. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, take moment about A is equal to 0. ஸோ A is equal to 0 எடுத்தீங்கன்னா B is equal to 0 எடுங்க. அப்போ plus VA into what? L plus VA into 4 clockwise. So clockwise positive, anti-clockwise negative. So அடுத்து -20 into 2, -20 into 2. Next minus UDL என்ன 10 into 4 எங்கே ஆக்ட் ஆகும்? மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ UDL இருக்கு, 10 into அந்த ஸ்பேன் போட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக பாதியில் ஆக்ட் ஆகும். இப்போ 2 மீட்டரில் ஆக்ட் ஆகும். அப்போ -10 into 4 into what is the distance? 4/2, அதுதான் 2, that is equal to 0. இப்போ 4VA is equal to 40. இதை கேன்சல் பண்ணால் 2, 20, 80. ஸோ 40 plus 80. இப்போ 4VA is equal to 120. அப்போ VA வந்து 30. ஸோ இப்போ VA 30னா VB எவ்வளோ? 30. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வரைங்க. இங்கே 30, இங்கே 30, இங்கே what is the value? 20. கரெக்டா? 20. அது இல்லாமல் UDL இருக்கு. ஸோ அப்போ லெஃப்ட் ஷியர் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுவோம்? ரன் அப்படின்னா செக்ஷனுக்கு ரைட் சைடில் ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ். ஸோ செக்ஷனுக்கு ரைட் சைடில் அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ். டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ். லெஃப்ட் சைடில் அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் டவுன்வர்ட் வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே வந்து லெஃப்ட் சைட் அப்வர்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன? +30. பியில் ரைட் சைடு அப்வர்டு, பிக்கு இங்கே பாஸ் பண்ணுவோம், ரைட் சைடு அப்வர்டு வந்து நெகட்டிவ். ஸோ -30. ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர்னா இங்கே ஒரு செக்ஷன் பார்க்கணும், ஆஃப்டர்னா இங்கே ஒரு செக்ஷன் பார்க்கணும். அப்போ பிஃபோர்னா என்ன இருக்குது? 30. பட் இங்கே நடுவில் UDL இருக்குது. அப்போ UDL இருந்ததுன்னா எப்போதும் என்ன ஆகும்? தட் வில் டிக்ரீஸ் த ஷியர் ஃபோர்ஸ். தட் வில் டிக்ரீஸ் தி ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுது பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் கட் பண்ணுறேன். இங்கே 20 இருக்குது, ஜஸ்ட் பிஃபோர் தி லோடு. இது வந்து 30. இந்த UDLோட இன்டென்சிட்டி என்ன? 10. கரெக்டா? ஸோ அப்போ 10 kN/m. ஸோ அப்போ ஜஸ்ட் பிஃபோர் லோட் சிசியில் நான் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன? அப்வர்டு +30. லெஃப்ட் சைடு அப்வர்ட் +30, டவுன்வர்ட் -10 into what is the distance? 2 meter. 10 into 2. ஸோ அப்போ 30 - 20, அப்போ +10 kN. சரியா? அப்போ ஜஸ்ட் பிஃபோர் லோடு வாட் இஸ் த வேல்யூ? +10. அப்போ ஜஸ்ட் பிஃபோர் லோடு வந்து +10 kN. ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் லோடு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ செக்ஷன் வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் லோட் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து UDL, இது 10 kN/m, இது வந்து 30 kN. ஸோ இப்போ 20 kN இங்கே ஆக்ட் ஆகுது. நவ் ஐ எம் பாசிங் த செக்ஷன் ஜஸ்ட் ஆஃப்டர் தி லோடு. ஸோ இப்போ என்னென்ன வரும்? +30. இது CC1, ஷியர் ஃபோர்ஸ் அட் C1 +30, -10 into 2, -20. அப்போ 30 - 40, இப்போ -10. அப்போ ஒரே இடத்துல எப்படி மாறுது பாருங்க. மேலே வந்து +10, கீழே வந்து -10. கரெக்டா?
ஸோ அப்போ இந்த மாதிரி தான் மாறும் ஷியர் ஃபோர்ஸ் -10. ஸோ அப்படியே யூடிஎல் இருக்கு, அப்போ மறுபடியும் என்ன ஆகும், திஸ் வில் இன்க்ரீஸ் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். கான்செப்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹேவ் யூ காட் தி கான்செப்ட்? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஹவ் வி டிரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ்எஃப்டி புரிஞ்சுதா? விஎஸ் கட்டும் சார். தம்ஸ் அப் போடுங்க, நெக்ஸ்ட் போலாம். எஸ்எஃப்டி புரிஞ்சதுனா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் எடுத்துடலாம். அப்ப வாட் இஸ் ஆன்சர்? பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், யூடிஎல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பேரபோலிக்கா இருக்கும். கரெக்டா? ஸோ யூடிஎல் இருந்துச்சுன்னா பேரபோலிக்கா இருக்கும். பேரபோலிக் வச்சு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, மற்ற எல்லாமே எப்படி இருக்கு, லீனியரா இருக்கு. ஸோ இப்போ என்ன வரும், ஆப்ஷன் ஏ. கரெக்டா? ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா பாக்ஸ். ஆப்ஷன் பி பாருங்க, கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க. The answer is option C. Bending moment வந்து எப்படி இருக்கும்னா, what is answer? The shear force வந்து B. கரெக்டா? B தான் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் B is the correct answer. Okay. Option B, Bombay. So shear force diagram B is the correct answer. Okay va? Now, so this is a very peculiar question. இப்போ shear force diagram வந்து loading diagram கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து shear force diagram, இது loading diagram கன்வெர்ட் பண்ணணும். நான் எப்படி கன்வெர்ட் பண்றேன்றத பாருங்க. ஐஏஎஸ்ல கேட்பாங்க. ஏஐக்கு ரொம்ப ரேர் தான், பட் இட்ஸ் a very good conceptual question. Okay, so let us solve this now. shear force புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த question சால்வ் பண்ணலாம். So இப்போ லோடிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ லோடிங் டயக்ராம்? இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 டன், இது வந்து 4 மீட்டர், இது 8 மீட்டர், இது 3 டன், this 9 டன், 4 மீட்டர், this is 16 டன். இது பாருங்க, இது வந்து லெஃப்ட் சைடில் பாசிட்டிவா இருக்கு. அப்போ கண்டிப்பா ரியாக்ஷன் வந்து லெஃப்ட் சைடு அப்வர்ட்ல ஆக்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ இங்க வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா அந்த ஜோன், ரெக்டாங்குலர் ஜோன்ல நோ லோடு. சரியா? ரெக்டாங்குலர் பார்ட்ல எந்த ஒரு லோடும் இருக்காது, ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் பொறுத்து தான் லோடிங் டயக்ராம் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஜோன்ல நோ லோடு. சி இந்த மாதிரி வேரியேஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இஃப் யூ ஆர் சீயிங் த வேரியேஷன் லைக் திஸ், இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே யூடிஎல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாவே யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் இருக்கு. சி when you are seeing the shape like this, inclined shape இருந்தாலே, shear force இருந்தாலே என்ன, யூடிஎல் இருக்கும். அப்போ இது ஃபுல்லா யூடிஎல் கன்ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் இருக்கு, பிளஸ் மைனஸ் மாறுது. அப்படி மாறுச்சுன்னா ஒரு பாயிண்ட் லோட் இருக்குன்னு அர்த்தம். there is a point load here. அதனாலதான் இப்படி சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க மைனஸ்ல இருந்து என்ன ஆகுது, பிளஸ் ஆகுது. கரெக்டா?
அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோட் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்க பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ரைட் சைடில் டவுன்வர்ட் தான் பாசிட்டிவ். அப்போ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ல என்ன டயக்ராம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, அகைன் ஐ வில் ரிப்பீட். சி லிசன். ரெக்டாங்குலா இருந்ததுன்னா எந்த ஒரு லோடும் இருக்காது, நோ லோடு. இந்த மாதிரி வேரி ஆகுதுன்னு வைங்க. ஸோ இஃப் இட் இஸ் வேரியிங் லைக் திஸ், ஸோ இந்த மாதிரி லீனியர் வேரியேஷன் இருந்ததுன்னா ஃபுல்லா வந்து யூடிஎல் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நோ வேரியேஷன் யூடிஎல். சி லெஃப்ட் சைட் இங்க வந்து பாசிட்டிவ், அப்போ லெஃப்ட் சைடு அப்வர்ட் தான் பாசிட்டிவ், இங்க வந்து பாசிட்டிவ். இப்போ ரைட் சைடு டவுன்வர்ட் தான் பாசிட்டிவ். ஸோ இங்க ஒரு டிராக் டவுன் இருக்கு. டிராக் டவுன்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் மாறிச்சுன்னா டவுன்வர்ட் லோட் இருக்கும். ஸோ அப்போ டவுன்வர்ட் லோட் போடுங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாறிச்சுன்னா ஒரு அப்வர்ட் லோட் போடுங்க. ஸோ அப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ல எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும், ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். ஓகே, காமன் சென்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 163. வாட் இஸ் த ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 163. ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்கு, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ we know that, listen, so T by J is equal to tau by R. So நமக்கு என்ன கேக்குறாங்க? What they are asking? They are asking the value of diameter. So T by J என்றது என்ன? pi by 32 d power 4, that is equal to tau by d by 2. So cancel பண்ணா 16 times d cube. So அப்ப T is equal to tau into pi by 16 into d cube. But d cube is equal to 16t by pi tau. But dia is equal to 16t by pi tau the whole power 1 by 3. Okay, 16t by pi tau the whole power 1 by 3. So what is the answer? Tau க்கு பல fs இருக்கு, Delhi. So D for Delhi is the correct answer. So for 163 க்கு option D is correct. So 164 பார்க்கலாம். ஒரு ஷாஃப்ட் இருக்கு, அதுல பெண்டிங் மொமெண்ட் இருக்கு, அது இல்லாம ட்விஸ்டிங் மொமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே இருந்ததுன்னா what is the expression? 16 by pi d cube. Okay, m plus or minus square root of m square plus t square derive பண்ணணும். ஒரு ஷாஃப்ட்ல பெண்டிங் மொமெண்ட் இருக்கு, as well as twisting moment இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னா principal stress is given by, principal stress na ரெண்டுத்தையும் சேர்த்து 16 by pi d cube into m plus or minus square root of m square plus t square. So Bombay is the correct answer. So 165 answer பண்ணுங்க, soil. So what is the answer for question number 165? Inorganic clay of high compressibility is represented by. ஹை கம்ப்ரசிபிள் கிளேனா CH. CH தான் ஹை கம்ப்ரசிபிள் கிளேன்னு சொல்லுவோம் பாம்பே. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேட்டிருக்காங்க, வாய்ட் ரேஷியோ, வாட்டர் கண்டென்ட், ஜிலாம் கொடுத்துட்டாங்க. எப்போ பாரு இந்த கொஸ்டின் வந்து ஏயில் வந்துகிட்டே இருக்கும். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்? G into W is equal to S into E. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.68, வாட்டர் கண்டென்ட் வந்து 0.67, S வந்து தெரியல, வாட்டர் கண்டென்ட் S தான் கண்டுபிடிக்கணும். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாட்டர் கண்டென்ட் 0.188, வாட்டர் கண்டென்ட் வந்து 0.188. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கணும். வாய்ட் ரேஷியோ 0.67. So S is equal to 2.68 into 0.188 by 0.67. If you calculate this, you will get, calculate பண்ணீங்கன்னா you will get 0.752, and if you convert this into percentage, 75%. சரியா? So check பண்ணிக்கோங்க. அப்புறம்
So 75%, option C. Next. So question number 167, triaxial test is usually carried out as. So triaxial test வந்து எப்படிலாம் carry over பண்ணுவோம்னு கேக்குறாங்க. So 167 what is the answer? So மூணுமே UU CD D Delhi 167 க்கு option D is correct. மூணுத்துமே conduct பண்ணுவோம், unconsolidated undrained, consolidated drained D. So 167 D is the answer. 168 வந்து uniformity coefficient of well graded sand. So well graded sand அப்படினா it should be greater than 6 of option C. 168 வந்து option C. So C வந்து எப்போதுமே வந்து well graded sand க்கு it should be greater than 6. Next வந்து coefficient of permeability of soil வந்து எப்படி வேரி ஆகும்னா CESE's formula 169 CESE's formula is given by K is equal to C into D10 square. So K is proportional to D10 square. So இப்போ K ஓட வேல்யூ என்ன சார் அப்படினு பார்த்தோம்னா K ஓட வேல்யூ வந்து D10 square A is proportional to D10 square. Next question number 170. If diameter of capillary tube is doubled, the capillary rise will be. 170 answer பண்ணுங்க. Question number 170 answer பண்ணுங்க. Yes, C. We know that H is equal to 4 sigma cos theta by gamma into D. என்ன சொல்றாங்க dia வந்து doubled. So அப்ப dia double பண்றாங்கன்னா 4 sigma into cos theta by gamma into 2D. Gamma into 2D. அப்ப capillary rise என்ன ஆயிடும் இதோட? So இது வந்து 1 by D, இது வந்து 1 by 2D. அப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட half times இருக்கு கரெக்ட்டா? Inversely proportional. Yes, inversely proportional. அப்ப 1 by 2 times. If you compare, you will get what is the answer? அப்ப capillary rise வந்து எவ்வளவு கம்பேர் பண்ணீங்கன்னா எவ்வளவு எத்தனை டைம் இருக்கு? 1 by 2 times. Okay. What is the answer? 1 by 2 of C. So SPT resistance in very stiff clay. Very stiff clay ல SPT வந்து எவ்வளவு இருக்கணும்? Very stiff clay, okay. Standard penetration resistance in very stiff clay lies between. What is the answer? Fifteen and 30. 15 and 30, option D. Delhi அதிகமா இருக்கும். So next வந்து gravel and sand belongs to which category of soil? னா alluvial soil சேர்ந்தது. gravelம் sandம் எதை சேர்ந்தது அப்படினா alluvial soil சேர்ந்தது. So option A is correct. So next liquidity index கேக்குறாங்க. Question number 173, they are asking the liquidity index. See, liquidity index calculate பண்ணலாம். See, consistency index is liquid limit minus natural water content by liquid limit minus plastic limit. நான் ஒரு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுப்பேன், அதுதான் நீங்களும் பண்ணணும். So IC plus IL is equal to 1. ஏன்னா ரெண்டுல எது வேணா கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ ஐசின்றது என்ன? லிக்விட் லிமிட்டு,
minus natural water content. Liquid limit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60%. Natural water content வந்து 50%. Plastic limit வந்து 35%. அப்ப substitute பண்ணுங்க. 60 minus 50 by 60 minus 35. அப்ப 10 by 25. அப்ப 2 by 5 2s are 5 5 are 0.4. இப்ப consistency index 0.4 அப்படின்னா liquidity index எவ்வளோ? 1 minus 0.4. அப்ப IL is equal to 0.6. So 0.6 இருக்கா, ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. So இப்படிதான் நம்ம ரெண்டு இன்டிஜர்ஸும் கால்குலேட் பண்ணோம். So 0.6. So option Bombay, B for Bombay is the correct answer. Okay. So அடுத்து 174. The consolidation time for soil. Consolidation time for soils வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So increases with increasing compressibility, decreases with increasing compressibility. It's independent of stress change. See, listen. See, we know that time factor is equal to CV into T by D square. So this is the time taken for consolidation. So T is equal to T into D square by CV. CV என்றது என்ன? Coefficient of compressibility K by MV into gamma W. அப்ப இதை இங்க substitute பண்ணுங்க. அப்ப time of consolidation என்ன? Time factor into D square by K by MV into gamma W. But time for consolidation is capital T into D square into MV into gamma W by K. So அப்ப time of consolidation எதை பொறுத்து இருக்கு? So time of consolidation is directly proportional to unit weight, directly proportional to compressibility, volume change, correct? So volume change பொறுத்து இருக்கு, inversely proportional to permeability. So அப்ப இது compressibility அதிகமாச்சுனா இது என்ன ஆகும்? What will happen? Compressibility அதிகமாச்சுனா டைமும் என்ன ஆகும்? Increase ஆகும். Next permeability அதிகமாச்சுனா டைம் வந்து கம்மி ஆகும். ஓகே, அதானே கேட்டிருக்காங்க. compressibility increase ஆச்சுனா டைம் வந்து என்ன ஆகும்? Increase ஆகும். permeability அதிகமாச்சுனா டைம் கம்மி ஆகும். இது ஸ்ட்ரெஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கா? இந்த ஈக்குவேஷன்ல எங்கயா ஸ்ட்ரெஸ் இருக்கா? நோ. So it is independent of stress. It's independent of stress. So அப்ப what is the option? மூணுமே வரும். increases with increasing compressibility, yes, correct. Next, decreases with increasing compressibility, yes. Independent of stress change, yes, all the above. D, Delhi is the correct answer. 174 எல்லாமே வரும், மூணுமே வரும். Very good question, conceptual question. 175 answer பண்ணுங்க. Question number 175. Sir, viewers காட்டுங்க. Coefficient of earth pressure at rest, mu by 1 minus mu, option B. So Rankine's theory வந்து என்ன அசம்ப்ஷன்ல இருக்குன்னா retained failure is homogeneous and cohesionless. yes, ஆமா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் frictional resistance between retaining wall and retained material is neglected. ஆமா, frictional resistance neglect பண்ணிரோம். failure of retained material takes place along a plane called rupture plane. ஆமா, அதுவும் கரெக்ட். சோ அப்ப மூணு ஆப்ஷன் வரும், all options are correct. so 176 option D எல்லாமே கரெக்ட். so 177 again a very good question. A footing is resting on what? A footing is resting on a fully saturated clay strata. For checking the initial stability, the shear parameters are used from. So shear parameter வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு ஃபூட்டிங்கை வந்து இனிஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு செக் பண்ணணும் அப்படின்னா fully saturated clayல நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. வில் யூஸ்
unconsolidated undrained test. Very important question. Have a star mark in the question கேட்கலாம் எக்ஸாம்ல இந்த தடவை. So question number 177 have a star mark. Footing வந்து ஒரு fully saturated clayல இருக்கு. So initial stabilityக்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா unconsolidated undrained. ஏன்னா இனிஷியலா வந்து தண்ணி வந்து ட்ரெயினும் ஆகாது கன்சாலிடேட்டும் ஆகாது. கரெக்டா? காமன் சென்ஸ். நான் உடனே அந்த ஃபூட்டிங் அனலைஸ் பண்ணணும். உடனே இந்த ஃபூட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா போர் வாட்டர் ப்ரெஷரும் வெளியில வராது, ட்ரெயின் ஆகி வெளியில வராது. அப்ப கன்சாலிடேஷனும் நடக்காது, ட்ரைனேஜும் நடக்காது. ஸோ அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட்ல மட்டும் தான் அது பாசிபிள். ஸோ 177 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 178 சொல்லுங்க பாபு. What is the answer for question number 178? ரோல வச்சோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் அது வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். 178 வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். சரியா? ஸோ ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே வந்து ரோ வைஸ்ல வைப்பேன். காலம் ஐ வில் பிளேஸ் in row. Strip footing option D. D is the correct answer. Next to 179, which of the following has the least bearing capacity? So bearing capacity வந்து எதுக்கு கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. So bearing capacity எதுக்கு கம்மியா இருக்கும்? 179 வந்து லூஸ் கிரேவல். ஏன்னா காம்பாக்ஷன் பண்ணனால லூஸ் கிரேவலுக்கு தான் வந்து பியரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். 179 ஆப்ஷன் ஏ. ஸோ லீஸ்ட் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் ஃபார் லூஸ் கிரேவல் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 180 பிளாக் காட்டன் சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபவுண்டேஷன் பிகாஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் வந்து என்ன ஆகும்னா ஸ்வெல் ஆகி ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். என்ன காரணம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மினரல் தான் காரணம். அந்த மினரலோட பேர் வந்து மவுண்ட் மொரிலோனைட். இந்த மினரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளாக் காட்டன் சாயில் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கும். தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா அண்டர் ரீம்டு பைல்டு ஆங்கர் மாதிரி ஒரு பைலை ரெடி பண்ணி அதில் என்ன பண்ணிடுவோம்னா இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும், அப்லிஃப்ட் ஆகாது. சரியா? ஸோ அப்போ பிளாக் காட்டன் சாயில் வந்து ஸ்வெல்லிங் ஸ்ட்ரிங்கேஜுக்கு சூட்டபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி 180 option C. Next to 181, what is the answer? The two criteria for determination of allowable bearing capacity of a foundation. So what is the answer? ஒன்று வந்து ஷியர். ரெண்டு கிரைட்டீரியா தான். ஒன்று ஷியர்ல ஃபெயில் ஆகும், ஷியர்ல ஃபெயில் ஆகும். சாயில் ஷியர்னா இப்படி கட்டாயி ஃபெயில் ஆகும், அப்படின்னா செட்டில் ஆகி ஃபெயில் ஆகும். ரெண்டே கிரைட்டீரியா வச்சு தான் டிசைன் பண்ண போறேன். ஸோ அப்போ 181 வந்து ஷியர் ஃபெயிலியர் அண்ட் செட்டில்மெண்ட். ரிவிஷன் கிளாஸ்ல இன்டெப்தா பார்க்கலாம். 181 டி டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எய்தர் ஷியர் ஃபெயிலியர் ஆர் செட்டில்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 182 அட் எ சைட் ஹேவிங் எ டெபாசிட் ஆஃப் ட்ரை சாண்டி சாயில்ஸ் என்னோட வேல்யூ வந்து 6. அப்போ காம்பாக்ட்னஸ் ஆஃப் சாயில் டெபாசிட் என்னன்னு கேட்குறாங்க. 6க்கு வாட் இஸ் த லிமிட்? 4 வரைக்கும் இருந்ததுன்னா லிசன், n வேல்யூ வந்து 4 up to 4 வரைக்கும் இருந்ததுன்னா வெரி லூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து 4 to 10 இருந்ததுன்னு வைங்க. 4 to 10 na loose. That next one the 10 to 30 இருந்ததுனா medium. 30 to 50 இருந்ததுனா dense. நம்ம கேக்குறது up to 4 for very loose. So what is the answer? Option 6 கேட்டிருக்காங்களா? Okay, 6. அப்ப 6 அப்படின்னா வாட் இஸ் தி ஆன்சர்? என்ன கிரைட்டீரியா வரும்? 6 தான் லூஸ். ஓகே, வெரி லூஸ்ல வராது. So 182
Option D is the correct answer. So 183 பாருங்க, coefficient of curvature of a well graded gravel. சரியா? So CC for well graded gravel எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So CC எவ்வளவு இருக்கும் அப்படினா, CC for well graded gravel lies between 1 to 3 for well graded gravel. Viewers காட்டுங்க. சரியா? So CC varies from 1 to 3 for well graded gravel. So option C is the correct answer. 183, option C. இதுக்கு liquid limit சொல்லுங்க. 184 calculate பண்ணி சொல்லுங்க. ஒரு plastic limit இருக்கு 25, natural moisture content 40, liquidity index வந்து 50. So what is the liquid limit in percentage? See, question number 184. இப்போ தான் solve பண்ண consistency index, liquidity index solve பண்ணா. So 184 solve பண்ணி சொல்லுங்க. What is the answer? $55. Yes, if you solve, you will get liquid limit வந்து 55% வரும். Liquidity index formula substitute பண்ணுங்க. இப்போ தான் சால்வ் பண்ணி காமிச்சா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லிக்விட் லிமிட் வந்து 55. பாம்பே இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரை டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த வாட்டர் கண்டென்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ வி நோ தட் காமா டி இஸ் ஈக்குவல் டு காமா பை 1 + W. சரியா? காமா டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500. காமா வந்து 2000 by 1 plus water content. So 1 plus water content is equal to 2000 by 1500. Cancel பண்ணா 4s or 3s or water content is equal to 4 by 3 minus 1, that is equal to 4 minus 3 by 3, that is equal to 1 by 3. So அப்போ 0.3333 percentageல மாத்தனா 33.33%. Gamma bulk, yes, gamma sat is also a gamma bulk. So what is the answer? 33.33%. Okay, so option B. So 185 ku option B, Bombay is the correct answer. 33.33%. So correct shear force diagram solunga. What is the correct shear force diagram? See, listen. See, இது வந்து காமன் சென்ஸ் வச்சு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணோம். இதை டிரைவ் பண்ணக்கூடாது. Listen, I will teach you the shortcut. ஒரு பீம் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க 10 டன். இது வந்து 10 மீட்டர் ஸ்பேனு. இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். சி இங்கே பாருங்க, எந்த ஒரு வெர்டிக்கல் லோடும் இல்லை, நோ வெர்டிக்கல் லோடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நோ வெர்டிக்கல் லோடுனா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஒரு டப்பா. சரியா? ஃபுல்லா டப்பா தான் வரும், ஏன்னா நோ வெர்டிக்கல் லோட். நோ வெர்டிக்கல் லோடு, ஃபுல் பாக்ஸ் தான். ஃபுல் டப்பா வச்சு எந்த டயக்ராம் இருக்கு? ஃபுல் பாக்ஸ். ஃபுல்லா டப்பா வச்சு ஒரே டயக்ராம் தான் இருக்கும். அங்க பாருங்க, ஃபுல்லா பாக்ஸா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் மேட்ச் ஆகும். கரெக்டா? 110. மற்ற எதுவுமே வராது. மற்றெல்லாம் வந்து இங்க பாருங்க டிராப் டவுன் ஆகுது. டிராப் டவுனுக்குலாம் வேலையே இல்லை. டிராப் டவுன் இருக்கணும்னா அந்த இடத்துல பாயிண்ட் லோட் இருக்கணும், அப்பதான் டிராப் டவுன் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை பற்றி நம்ம எடுத்துடலாம், காமன் சென்ஸ். ஸோ 186 ஆப்ஷன் ஏ. அடுத்து
187 answer பண்ணுங்க. The difference between shear force at any two section will be the difference between shear force value at any two section will be what is the answer? See, listen. Very important concept. நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. See, இப்போ ரெண்டு செக்ஷனுக்கு நடுவுல difference in shear force கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க. Difference in shear force. இது ஒரு செக்ஷன், இது இன்னொரு செக்ஷன். இதுக்கு நடுவுல shear force ஓட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I will get the area of loading diagram. இதுக்கு நடுவுல area of loading diagram கிடைக்கும் from strength of material. கரெக்டா? I'll get the sir how sir df by dx is equal to w. கரெக்டா? rate of change of shear force is with distance to x w. அப்ப df வேணும் அப்படின்னா w into dx. df ன்றது f2 minus f1 is equal to what? area integral over w dx. அப்ப ரெண்டு செக்ஷன் நடுவுல shear force மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு நடுவுல இருக்க லோடிங் டயக்ராமோட ஏரியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு, ரெண்டு செக்ஷனுக்கு நடுவுல பெண்டிங் மொமெண்ட் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றோம்னா இங்க dm by dx is equal to f. அப்ப m2 minus m1 is equal to f into dx. அப்ப ரெண்டு பாயிண்ட் செக்ஷனுக்கு நடுவுல பெண்டிங் மொமெண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா that is nothing but area of what? Area of shear force. Area of shear force diagram. Shear force diagram between two section. கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டு செக்ஷன் நடுவில் மொமெண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு அதுக்கு நடுவில் இருக்க ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா தெரியும். ரெண்டு ஏரியாவுக்கு ரெண்டு செக்ஷனுக்கு நடுவில் ஷியர் ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏரியா ஆஃப் லோடிங் டயக்ராம் தெரியும். இந்த கிளாரிட்டி இருக்கா? ரெண்டு செக்ஷனுக்கு நடுவில் ஷியர் ஃபோர்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா ஏரியா ஆஃப் லோடிங் டயக்ராம் சரியா? அதே மாதிரி ரெண்டு செக்ஷன் நடுவில் பெண்டிங் மொமெண்ட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் கெட் ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். இதை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்ப்போம், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடைக்கும் சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லோடிங் டயக்ராம். கரெக்டா? ஏரியா ஆஃப் லோடிங் டயக்ராம் பிட்வீன் தீஸ் டூ செக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் டி. ஸோ 188 பாருங்க. ஸோ த elongation of a conical bar supported at top under the action of its own weight. The length of the bar is L, the diameter of the base is D, and the density of the material is rho is given by. So what is the answer? Rho L square by 6C varum. If you derive, you will get option A. So rho L square by 6E. Okay. So இதை derive பண்ணலாம். So எம்ல option A, 188 option A. அடுத்து theory of bending la, what is the assumption? So Young's modulus in tension and compression are same implies that அது எப்படின்னா strain is proportional to the distance from the neutral axis. So அதுல இருந்து தான் இந்த assumption வருது. So this is coming from the concept of see Young's modulus வந்து எப்படி constant சொல்றேன்னா strain வந்து distanceக்கு proportional இருக்கு சரியா? So அப்போ 189க்கு Young's modulus ஏன் டென்ஷன்லையும் கம்ப்ரெஷன்லையும் சேமா இருக்கு அப்படின்னா நான் வந்து strain calculate பண்றேன் அப்படின்னா distance அதிகமாக strain increase ஆகும். ஸோ அப்போ strain increase ஆகிறதுனால they are linearly proportional. Stress or strain linearly proportional. அப்ப the Young's modulus வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 189 ஆப்ஷன் பி பாம்பே is the correct answer. Strains are proportional to distance of fiber from neutral axis. Next question number 190, very good question. என்ன கேக்குறாங்கன்னா see
difference in placing the end of a beam simply over a support. So ஒரு support மேல வைக்கிறதுக்கு பதிலா supporting endல hinge வச்சேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. see ஒண்ணும் இல்ல, ஒரு பீம் இருக்கு, அந்த பீம் மேல ஜஸ்ட் நான் இப்படி சப்போர்ட் மேல வைக்கிறேன், ஜஸ்ட் கீப் பண்றதுக்கும் அப்புறம் ஹிஞ்ச் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்க ஹிஞ்ச் பண்ணல, நோ ஹிஞ்ச். இந்த ஹிஞ்ச் பண்ண அப்படின்னா இது வந்து பீமை வந்து மேல வந்து டிஃப்ளெக்ட் ஆக கூடாது. ஜஸ்ட் நான் அப்படி வச்சேன் அப்படின்னா இது என்ன ஆகும்னா இட் வில் மூவ். ஹிஞ்ச் இல்லாம நான் சும்மா சப்போர்ட் மேல இப்படி பீமை வைக்கிறேன்னா இட் வில் மூவ். இல்ல நான் ஹிஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் நாட் டிஃப்ளெக்ட். ஓகே, தட் இஸ் a logic. ஸோ அப்போ என்ன ஆகாது? டிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? So will not allow the end to lift up due to deflection. So 190 க்கு C. Option C is the correct answer for 190. Sir, we was cutting sir. Sir, 190 C. Okay. So 199. According to Rankine's hypothesis, the criteria of failure of a brittle material. சரியா? Criteria of failure of a brittle material எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா maximum principal stress theory. See, இந்த தடவை தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. 200%, 200% கேரண்டி. ஏன்னா போன தடவை இதுல இருந்து கேட்கல. கண்டிப்பா 5 தியரி ஆஃப் ஃபெயிலியர்ல இருந்து ஒன்னு அதோட கண்டிஷன் கேட்பாங்க, அதோட ஷேப் என்னன்னு கேட்கலாம். சார் வீவர்ஸ் கட்டுங்க. ஷேப் கேட்பாங்க, கண்டிஷன் கேட்பாங்க, அப்படிலாம் அதோட எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. ஸோ அப்போ ரேங்கைன்ஸ் ஹைபோதசிஸ் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியை ஃபாலோ பண்ணும். ஓகே, அண்ட் தட் ஃபாலோஸ் தி that's based on the failure of brittle material. Okay. Question number 192 பாருங்க. A portion of beam between two sections is said to be in pure bending. So எப்ப pure bending இருக்கும் அப்படின்னா bending moment வந்து constant. Okay, so எது pure bending? Constant bending moment, shear force எதுவுமே இருக்கக்கூடாது. See, very important question. பியூர் பெண்டிங்னா அந்த செக்ஷனுக்கு நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் லோடிங். ஸோ இப்போதுக்கு நான் ஷியர் ஃபோர்ஸ் வரைஞ்சேன்னா இதுதான் ஷியர் ஃபோர்ஸ். கரெக்டா? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் வரைஞ்சேன்னா டூ பாயிண்ட் லோடிங். காலேஜில் படிச்சிருக்கீங்களா? W into L/3, W into L/3. ஸோ அப்போ பியூர் பெண்டிங் வந்து இந்த இடத்துல நடக்குது. இங்கே பாருங்க, டூ பாயிண்ட் லோடிங்கில் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட். ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஜீரோ ஷியர் ஃபோர்ஸ். ஸோ அப்போ பியூர் பெண்டிங் நடக்கணும்னா ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கணும், பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கணும். வாட் இஸ் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, 192, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. See, by over reinforcing the section in tension, moment of resistance of the beam. ஒருவேளை நான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சரா டிசைன் பண்றேன்னு வைங்க, ஆர்சிசியில் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையானதோட அதிகமாக கொடுக்குறேன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 25% தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 mm² ஸ்டீல் தரேன் லொகேஷன், 1000 mm² ஸ்டீல் தர இடத்துல 2000 mm² ஸ்டீல் தந்தாலும், அதாவது ஸ்டீலை 2 மடங்கு அதிகப்படுத்தினாலும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 25% தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது வேஸ்ட். அதனால ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் டிசைனே கிடையாது. ஆர்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்எம் படி ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனை ஐஎஸ் கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, IS 456/2000 வந்து அதை பேலன்ஸ்டு செக்ஷனாக டிசைன் பண்ண சொல்லுது. ஏன்னா ஸ்டீலெல்லாம் 2 மடங்கு அதிகப்படுத்தினாலும் அதனால மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகாது, 25% தான் அதிகமாகும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 25%. ஸோ D 193 டெல்லி இஸ் தி ஆன்சர். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மூமெண்டோட வேல்யூ கேட்குறாங்க. வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ? லிசன். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன? இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ ப்ளஸ்
minus, so what is the value? So W is L1, so W is L1, L1 இது L, correct? இது வந்து L. See, what is the bending moment? Maximum bending moment என்ன? See, இது அப்படியே loading diagram மாத்துங்க. See, right side ல positive, அப்ப upward ல act ஆகுது. Left side ல negative, அப்ப upward ல act ஆகுது. correct? So, அப்ப இங்க என்ன act ஆகுது? W. இங்க என்ன act ஆகுது? W. right? See, இங்க வந்து இது மொத்தமா 0 ஆயிடுச்சு. அப்பனா என்ன மீனிங்? அந்த W இங்க ஆக்ட் ஆகுது, அதனால தான் 0 ஆகுது. அந்த W இங்க ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து L1, இது L1. ஸோ இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன? இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஸோ Mmax is equal to W into L1. So that is equal to WL1. Okay. So WL1 is the maximum bending moment. Very good question, conceptual question. So option C, 194 க்கு option C is the correct answer, WL1. So next, ஒரு ப்ராப்டு கேண்டிலீவர் இருக்கு சரியா? ஸோ அதுக்கு UDL இருக்கு. ஸோ அப்போ ரியாக்ஷன் இன் ப்ராப் கேட்குறாங்க. ஸோ UDL இருக்கு, ரியாக்ஷன் இன் ப்ராப். சி ப்ராப்டு கேண்டிலீவர் கேட்டாலே மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் என்ன? மைனஸ் WL²/12 ப்ளஸ் WL²/12. அடுத்து என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபிக்ஸ்டில் அசியூம் பண்ணுறேன், ஆனால் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. சப்போர்ட் பி வந்து ஹிஞ்சு, அப்போ ஹிஞ்சுனா அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஃபுல் ஃபோர்ஸ்க்கு 0 ஆக்குங்க. 0 பண்ணிட்டு கேரி ஓவர் பண்ணுங்க. ஸோ கேரி ஓவர் எவ்வளோ கேரி ஓவர் ஆகும்? பாதி கேரி ஓவர் ஆகும். மைனஸ் WL²/12 இன்டூ 1/2. இது வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ இதை வெர்டிக்கலாக ஆட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் WL²/12 மைனஸ் WL²/24. அப்போ எல்சிஎம் என்ன? 24. So minus 2WL² minus WL² that is equal to minus 3WL²/24. அப்ப sagging of WL²/8. So அப்ப மொமெண்டோட வேல்யூ என்ன? மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். மைனஸ்னா என்ன? ஆன்டி கிளாக்வைஸ். WL²/8 நம்ம ப்ராப் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணணும். RB இதோட இன்டென்சிட்டி வந்து W kN/m, லென்த் L. ஸோ சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் A is equal to 0 போடுங்க. அப்ப என்ன வரும்? மைனஸ் RB into L plus W into L into L/2. கரெக்டா? see இது மைனஸ் பா RB into L, இதனால வர்றது கிளாக் வைஸ். ஸோ பிளஸ் W into L into L/2, மறுபடியும் இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் WL²/8 இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். சார் விவஸ் காட்டுங்க. லோகேஷ் சார் விவஸ் காட்டுங்க. RB into L. ஓகே, RB into L is equal, இது இங்கே கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆகிடும். உள்ள என்ன இருக்கு? WL²/2 மைனஸ் WL²/8. ஸோ அப்போ RB into L is equal to 8 is the LCM. 8னா 4WL² minus WL². அப்போ RB into L is equal to 3WL²/8. So RB is equal to 3WL/8. As simple as that. Propped cantilever and the MDM தான் போடணும். Okay, students சொல்லி கொடுத்திருக்கேன். So அப்ப what is the answer? 3WL/8 is the answer. Reaction in prop. So 195 option A. So அடுத்த question. So uniaxial tensile tension test on So uniaxial tension test on steel bar, the leader lines will be 45 degree ல இருக்கும். leader line னா அந்த மைக்ரோ கிராக் மாதிரி டெவலப் ஆகும். மைல்ட் ஸ்டீல் டென்ஷன் டெஸ்ட்ல அது எப்படி இருக்குன்னா 45 degree to the direction of tension testல இருக்கும். ஆப்ஷன் A. So 196 option A is the correct answer. Next, central deflection in fixed beam. See இதெல்லாம் படிச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எண்ட் ஆஃப் கேன்டிலீவர் கான்சன்ட்ரேட்டட் லோட்னா என்ன வரும்? WL3/3A வரும் 1. நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல கான்சன்ட்ரேட்டட் லோட் இருந்துச்சுன்னா WL3/48A. C வந்து 2. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேஸ் படிச்சுக்கணும், ஒரு 30 கேஸ் இருக்கு.
சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல மிட் ஸ்பேன்ல லோட் கொடுத்தனா WL3/48EI, ஃப்ரீ எண்ட்ல கேண்டிலீவர் கொடுத்தனா WL3/3EI, UDL கொடுக்குறேன் அப்படின்னா 5/384 WL3/EI, ஃபிக்ஸ்டு பீமுக்கு WL3/384EI. இப்போ 43 what is the answer? 4321 Delhi. அப்போ 197 Delhi is the correct answer, D. சரியா? Next, cantilever beam subjected to load at free end. So free end la cantilever க்கு deflection என்ன? WL3/3EI. Simply supported point load க்கு WL3/48EI. அப்ப 24. So 24 ல ஒன்னு தான் இருக்கு. 2413. இப்பதான் பார்த்தோம். So the standard cases வந்து ஒரு 35 கேஸ் இருக்குப்பா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? So 2413 is the correct answer. So 199. So the answer பண்ணுங்க. bending moment diagram. First இங்க வாங்க. B. So B வந்து yes, this is correct, parabolic. Cantilever க்கு yes, parabolic, correct. Point load simply supported, yes, correct. இது yes, correct. So 1 2 3 4 கரெக்டா? ஸோ எல்லாமே கரெக்டாக மேட்சாக இருக்கு. ஷேப் தான். யூடிஎல்லாம் பேரபோலிக்கு, யூடிஎல்லாம் அகைன் பேரபோலிக்கு. பாயிண்ட் லோட்னா லீனியர், வெறும் கப்புள் மட்டும் இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். ஸோ அப்போ எஸ் 1 2 3 4 ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் கால்சியம் காம்பவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆசிட் யூஸ் பண்ணணும்னா வில் யூஸ் 0.2 நார்மல் HCl. 0.2 நார்மல் HCl. தட்ஸ் இட். So with this, see, almost எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸும் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் ஒழுங்காக பண்ணாலே யூ கேன் பெர்ஃபார்ம் வெரி வெல் இன் த எக்ஸாம். சரியா? ஸோ இதை வந்து ரிவிஷன் வந்து எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிடுவேன். ஸோ இதுலேயே ஆல்மோஸ்ட் நிறைய கான்செப்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ த கொஷின்ஸ் வில் பி ஆஃப் வெரி குட் ஸ்டாண்டர்ட் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு செட் த கொஷின். ஸோ இப்போ ஏயில் என்ன கேள்விகள் வருமோ அதையே மேப் பண்ணி தான் நாங்கள் கேட்போம், அதே ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அப்போ you can join the test series, that is of worthy. Okay, so exam clear பண்ணனும் அப்படினா கண்டிப்பா டெஸ்ட் எழுதணும்ப்பா. டெஸ்ட் எழுதுனா மட்டும் தான் எக்ஸாம் clear பண்ண முடியும். So please write the test and analyze the area. So எங்க வீக்கா இருக்கீங்களோ அதை strengthen பண்ணிட்டீங்கன்னா definitely you can clear the exam. Okay, so please join and you can utilize the test series. So இதே மாதிரி எல்லாத்துக்குமே டிஸ்கஷன் இருக்கும். That will be very useful for you in the final exam. சரியா? So final examல இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்குது, 10 டெஸ்ட்டு, 5 ஃபுல் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஜாயின் அண்ட் ரிவைஸ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் தி கோர்ஸ், தட் இஸ் அபவுட் த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி வில் சி இன் த நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் வித் எ வெரி குட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.